ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா Kubernetes Day 5. ஸோ Kubernetes Day 5 என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கான்ஃபிக் மேப், சீக்ரெட்ஸ், பிவி, பிவிசி, HPA இந்த சொல்லிட்டு இந்த 4 காம்பனன்ட் பார்த்துருவோம். இந்த 4 காம்பனன்ட் பார்த்து முடிச்சிட்டோம்னா Kubernetesல ஓரளவுக்கு நம்ம ஸ்டப்ஸ் நம்ம படிச்சிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா? கான்ஃபிக் மேப்னா என்ன, சீக்ரெட்ஸ்னா என்ன, பிவி அண்ட் பிவிசினா என்ன, அண்ட் HPA என்ன சொல்லி பார்க்க போறோம். ஸோ கான்ஃபிக் மேப் அப்படின்னா என்ன அப்படி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் தெரியும், கரெக்டுங்களா? என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் எதுக்காக இருக்கு? ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் எதுக்காக இருக்கு? பேக் அண்ட் கம்யூனிகேஷன். பேக் அண்ட் கம்யூனிகேஷன். லைக் நம்ம நிறைய டாக்கர் கிளாஸ்ல பார்த்துருந்துருப்போம், கரெக்டுங்களா? ஸோ பேக் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபார் இன்ஜெக்ஷன், அதாவது இன்ஜெக்ஷன் இந்த சென்ஸ் ஒரு பாடுக்குள்ள நான் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணணும், ஒரு பாடுக்குள்ள இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பாடு நம்ம இவ்வளவு நாள் பார்க்கும்போது இந்த மாதிரி லேபிள்ஸ் வச்சு கிரியேட் பண்ணியிருந்தோம், போர்ட் நம்பரு, கண்டெய்னர் போட்டு, டார்கெட் போட்டு இந்த மாதிரி தான் பார்த்துருந்தோமே தவிர பாடுக்குள்ள எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகணும். இன்ஃபர்மேஷன் இந்த சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸ் பாட் கிரியேட் பண்றேன்னா அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேணும், எண்ட் பாயிண்ட் வேணும், கரெக்டுங்களா? ஸோ கமாண்ட் என்ன, ஒரு டேட்டா பேஸ் சர்வர் கனெக்ட் பண்றதுக்கு கமாண்ட் என்ன, ஒரு டேட்டா பேஸ் சர்வர் கனெக்ட் பண்றதுக்கு கமாண்ட் என்ன? ஓகே, ஃபுல்லா கமாண்ட் சொல்லணும். ஒரு டேட்டா பேஸ் சர்வர் கனெக்ட் பண்றதுக்கு கமாண்ட் என்ன? MySQL -u. ஓகே, அப்புறம் பாஸ்வேர்ட், கரெக்டுங்களா? MySQL -h endpoint -P port number of the database engine you are using, -u username and -p password, கரெக்டுங்களா? இதுதான் வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸ் ஸ்குவாட் கிரியேட் பண்றேன், ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு யூசர் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற அப்படின்னா, ஒரு பாடுக்குள்ள பாஸ் பண்ற அப்படின்னா டைரக்டா இன்ஜெக்ட் பண்ண முடியாது, டைரக்டாவும் இன்ஜெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ கான்ஃபிக் மேப்ன்றது எனக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிள் பாஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு கான்ஃபிக் மேப் வந்து தேவைப்படும். வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு பாட் கிரியேட் பண்றேன். ஒரு பாட்ன்றது இப்போதைக்கு நான் வந்து எந்த இடத்துல இந்த பாட் கிரியேட் ஆக போகுது, எதுக்காக நான் கிரியேட் பண்றேன்னு சொல்லி நான் வந்து எதுவுமே டிஃபைன் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டெவலப்மெண்ட்காக குறிப்பிட்ட பாட்ஸ் ஓடிட்டு இருக்கும், டெஸ்டிங்காக குறிப்பிட்ட பாட்ஸ் ஓடிட்டு இருக்கும், யூஏடி இந்த மாதிரி மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ்க்காக ஒரு பாட் ஓடிட்டு இருக்கும். இப்போ மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ்க்காக நீங்க பாட் ஓடிட்டு இருக்குன்னா, மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ்ல நீங்க வேரியஸ் ஸ்டஃப், வேரியஸ் வேரியபிள்ஸை நீங்க என்ன பண்ணி ஆகணும், இந்த பாடுக்குள்ள நீங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி ஆகணும். அப்போ நீங்க காமனா கிரியேட் பண்ற பாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் வழியா நான் ஒதுக்கிடுவேங்க அப்படி சொல்லுவீங்க. நேம் ஸ்பேஸ் வழியா நீங்க இந்த நேம் ஸ்பேஸ் கடையில இந்த பாட்ஸ் வரும்னு சொல்லிடுவீங்க. ஓகே ஃபைன். அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள கிரியேட் ஆகிற பாட்ஸ்க்குள்ள ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ரீடிஃபைன்டா கான்ஃபிக் மேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம ப்ரீடிஃபைன்டா கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணும், நம்ம ஒரு பாட் கிரியேட் பண்ணும்போது டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்காக இந்த பாட் கிரியேட் ஆக போகுதுன்னா அந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்காக நீ என்ன பண்ணிருப்ப, கான்ஃபிக் மேப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்ப இல்லையா, கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள்ன்றது என்விரான்மெண்ட் வைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்காக இந்த வேரியபிள்ஸை வச்சு இந்த பாட் ரன் ஆக போகுது, இந்த என்விரான்மெண்ட்டுக்காக இந்த வேரியபிள்ஸை வச்சு இந்த பாட் ரன் ஆக போகுது. எல்லா என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி வேரியபிள்ஸா இருக்கு, ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்க கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் போகும்போது கண்டிப்பா நம்மளுக்கு என்ன ஆகும், இன்ஃபர்மேஷன் வந்து டிஃபர் ஆகும். அப்ப இன்ஃபர்மேஷன் டிஃபர் ஆகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பாட்ல நம்ம இன்ஜெக்ட் பண்ணி ஆகணும். அந்த இன்ஃபர்மேஷனை இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்க காமனா வச்சிருந்தா இன்ஜெக்ட் ஆகாது.
அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு கான்ஃபிக் மேப்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கிரியேட் பண்ணி வச்சிடலாம் ப்ரீடிஃபைன்டா. அப்ப டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு இதான் என்வரான்மெண்ட் எலிமெண்ட்ஸ், டெஸ்டிங் என்வரான்மெண்ட்டுக்கு இதான் என்வரான்மெண்ட் எலிமெண்ட்ஸ், ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் இதான் என்வரான்மெண்ட் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரீடிஃபைன்டா கான்ஃபிக் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபியூச்சர்ல இந்த பாட் கிரியேட் பண்ணும்போது டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் பாடப்பா, சரிப்பா இந்த நேம் ஃபீஸ் கடையில வருது, இந்த கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ் நீ எடுத்துக்கோ. அப்போ கான்ஃபிக் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த கான்ஃபிக் மேப் உள்ள டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்காக நான் வச்சிருப்பேன், வேரியபிள் வச்சிருப்பேன் இல்லையா, அங்க இருந்து பிக் பண்ணிக்கும். இப்போ டெஸ்ட் என்வரான்மெண்ட்ல ஒரு பாட் கிரியேட் பண்றானா அந்த டெஸ்ட் என்வரான்மெண்ட்காக இந்த கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோ. ப்ரொடக்ஷன் இந்த கான்ஃபிக் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும்னு சொன்னா அந்தந்த கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது அந்தந்த கான்ஃபிக் மேப்க்குள்ள என்ன என்வரான்மெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்களோ இதோட இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பாடுக்குள்ள இன்ஜெக்ட் ஆயிடும் சொல்ல வர. ஃபார் தட் ஒன்லி வி யூஸ் கான்ஃபிக் மேப்னு சொல்ல வர. சொல்ல புரிஞ்சுதா? ஓகேங்களா? சோ அதே மாதிரி நம்ம சீக்ரெட்ஸ்னா என்னது? பிரைவேட். பிரைவேட்னா API keys, password. கிரெடென்ஷியல்ஸ். இதெல்லாம் நம்ம சீக்ரெட்ஸா பாஸ் பண்ணலாம். பாஸ்வேர்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு யூசர் நேம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீக்ரெட்ஸா பாஸ் பண்ணலாமா? கரெக்டா? அதே மாதிரி எண்ட் பாயிண்ட் தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட்டாபேஸ் சர்வர் கனெக்ட் பண்ணோம்னா நீங்க சொன்ன அதுக்காக தான் கமாண்ட் கேட்டேன். MySQL -H எண்ட் பாயிண்ட் தெரிஞ்சா போதுமா? போர்ட் நம்பர் தெரியுது, எண்ட் பாயிண்ட் தெரியுது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியலனா டேட்டாபேஸ் சர்வர் கனெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம விசிபிள் காட்டணும்னா அது எல்லாருக்குமே விசிபிள் ஆயிடும். கரெக்டுங்களா? விசிபிள் யாருக்கும் காட்டக்கூடாது. நம்ம என்ன பண்ணி ஆகணும், என்கிரிப்ட் பண்ணணும். அதை நம்ம என்ன பண்ணணும், சீக்ரெட்ஸ்ன்ற ஒரு ஃபைல்ல கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்க போய் ஸ்டோர் பண்ணிக்கோன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்கிரிப்ஷன்ல இருக்கும். அது பிக் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ வந்து டீகோட் பண்ணி தான் என்ன பண்ணிக்கணும், அந்த வேல்யூ அந்த பாயிண்ட்ல இன்செர்ட் பண்ணிக்க சொல்லலாம். அதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த சீக்ரெட். புரியுதுங்களா? ஓகேங்களா? அப்புறம் இது கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட் சொல்லியாச்சு. அண்ட் பிவி அண்ட் பிவிசின்னு இருக்கு. இந்த சீக்ரெட்ஸ் சீக்ரெட்ஸ் தான் சீக்ரெட்ஸ். ஸோ டேட்டாபேஸ் வந்து ரெடி, இதெல்லாம் விட்டுருங்க. கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷனா இருக்கு, நீ பாத்தீங்கன்னா புரியாது. இது வந்து பாத்தீங்கன்னா பிவி அண்ட் பிவிசி. பிவி ஆனது persistent volumes. கரெக்டுங்களா? பிவினா persistent volumes. அப்போ அட்மின் என்ன பண்றாருன்னா உங்களுடைய கிளஸ்டருக்குள்ள persistent volumes-அ கிரியேட் பண்ணி வச்சிருவாரு. persistent volumes என்னது? எந்த பாத், டாக்கர் வால்யூம்ஸ் நம்ம பாத் டிஃபைன் பண்ணுவோம்ல, பாத் டிஃபைன் பண்ணுவோமா, இந்த அந்த பாத் இதான் என்னோட வால்யூமா இருக்கு, போஸ்ட் டிஃபைன் பண்ணுவோமா டாக்கர் வால்யூம் கான்செப்ட்ல, ஹோஸ்டட் வால்யூம்ஸ், நேம்டு வால்யூம்ஸ், அனானிமஸ் வால்யூம்ஸ் சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? கரெக்டுங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணுவாருன்னா அட்மின் உங்களோட கிளஸ்டர் கிரியேட் பண்றாரு இல்லையா, கியூப் அட்மின், அவர் என்ன பண்ணுவாரு உங்களுடைய பர்சன்ட் வால்யூம்ஸை கிளஸ்டருக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிருவாரு. அது எத்தனை வேணா இருக்கலாம், என் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் இருக்கலாம். அந்த வால்யூம்ஸை நம்ம என்ன பண்ணாகணும், பாடுக்குள்ள நம்ம ரெஃபரன்ஸை கொடுத்தாகணும். எதுக்காக பாடுக்கு நம்ம அந்த வால்யூமை மேப் பண்ணணும்? For storing the information of the pod. கரெக்டுங்களா? பாடு ஜெனரேட் பண்ற லாக்ஸா இருந்தாலும் சரி, பாடுக்கு தேவைப்படக்கூடிய லைக் உங்களுடைய பைனரிஸ் அந்த மாதிரி ஃபைல்ஸ் இருந்தாலும் சரி, சரிங்களா, இந்த மாதிரி ஸ்டஃப் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த பாடுக்குள்ள ஐ மீன் பர்சனல் வால்யூம்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா நம்மளோட பாட்ஸ்ன்றது இட் வில் பி ரீக்ரியேட்டட் ஃப்ரீக்வென்ட்லி. கரெக்டா? டெலிட் ஆகிட்டு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ பாடு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து வால்யூமை நம்ம ஜென்ரேட் பண்ணாம, பாடுக்கு எந்த ஒரு வால்யூம் ரெஃபரன்ஸும் நம்ம கொடுக்காம இருந்தோம்னா அந்த பாடு ஏதோ லாக் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா அந்த பாட் லாக் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த பாடோடய அதுவே வளைஞ்சு போயிடும். டெலிட் கிரியேட் ஆகும்போது, புதுசா கிரியேட் ஆகும்போது அப்புறம் ஆரம்பிக்குமே தவிர பழைய லாக்ஸை கொண்டு வராது. அப்போ நம்ம முழுசா எல்லா லாக்ஸுமே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நான் என்ன பண்ணி ஆகணும், ஒரு வால்யூமை ரெஃபரன்ஸை கொடுத்தாகணும். எதுக்கு? ஒரு பாடுக்கு. எதுக்கு? டேட்டாவை ரைட் பண்ணி வைக்கிறதுக்கு. எதுக்குள்ள? அந்த வால்யூம்குள்ள டேட்டாவை ரைட் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்போ அந்த வால்யூம்ஸை ப்ரீடிஃபைன் என்ன பண்ணிட்டாருன்னா என்னோட அட்மின் வந்துட்டு கிளஸ்டருக்குள்ள ஹோல் கிளஸ்டருக்குள்ள வால்யூம்ஸ் இவ்வளவு வால்யூம் சொல்லி கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. அந்த பாடுக்கு நான் அந்த வால்யூமை யூஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணி பிவிசி ரைஸ் பண்ணணும். பிவிசி என்னது? பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் இருக்கா?
பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம்னு சொல்லி பிவி கிளைம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஒரு பாடுக்கு இங்க பாருங்க, ஒரு தான் பாடுன்னா இந்த பாடுக்கு இந்த வால்யூமை நான் ரெஃபரன்ஸா கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணி ஆகணும், நான் பிவிசி ரைஸ் பண்ணாதான் என்ன பண்ணி ஆகும், இந்த பாடு இந்த வால்யூமை, அதாவது இங்க இருக்கிற வால்யூமை அது என்ன பண்ணிக்கும், மேப் பண்ணிக்கிட்டு இங்க ஜென்ரேட் ஆகிற எந்த லாக்ஸ் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பண்ணும், கொண்டு போயிட்டு இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு சொல்ல வரேன். இஸ் தட் கிளியர்? எஸ் ஆர் நோ கைஸ்? ஓகேங்களா? சோ இதுக்காக யூஸ் பண்றதுதான் அவனுடைய கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட் சொல்றோம். இப்போ நம்ம சைட் பை சைடு என்ன பண்ணிடலாம், கான்ஃபிக் மேப்பை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வரலாம். kubectl apps kubectl get pods, எந்த ஒரு பாடுமே இல்ல. அதே மாதிரி kubectl get cm. cm என்னது? சீஃப் மினிஸ்டர். சொல்லுங்க. அதுதாங்க கான்ஃபிக் மேப் தானே. கான்ஃபிக் மேப், கான்ஃபிக் மேப். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கான்ஃபிக் மேப் ஷார்ட்கட்ல கான்ஃபிக் மேப்னு போட்டிருக்கேன். புரியுதுங்களா? சோ kubectl get cmனா டிஃபால்ட்டா ஒரு கான்ஃபிக் மேப் இருக்கு. அது வந்து டிஃபால்ட்டா அந்த குபர்நெட்டிஸ் அதோட என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ்க்காக எடுத்து வச்சிருக்குது. இதை நம்ம டச் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி ஒரு என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ் ஒரு மிஷினுக்குள்ள இருக்கா இல்லையா சொல்லி பாக்குறதுக்கான கமாண்ட் என்னது? print env. அப்போ நம்ம print envன்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய மிஷினுக்குள்ள இருக்கிற என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் நமக்கு ஷோ பண்ணி காட்டும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பாட்குள்ள என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், இன்ஜெக்ட் பண்ண போறோம். வித் ஹெல்ப் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஜெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் சொல்லலாம். இஸ் தட் கிளியர்? ஓகே. இப்போ என்கிட்ட எந்த ஒரு கான்ஃபிக் மேப்பும் இல்லை, எந்த ஒரு பாட்ஸும் இல்லை. இப்போ நான் சிம்பிளா ஒரு என்விரான்மெண்டல் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஆப்டிம் அப்டேட் பண்றேனா பாட். அதுக்கு நேம் டெமோ. ஏன் யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு. அதுக்கப்புறம் யாமல் ஃபைலா? லேபிள்ஸ்ல லேபிள்ஸ் என்னது? கீ வேல்யூ பேர் நம்ம இது ஐடென்டிஃபை பண்றதுக்கு. சாரி, கீ வேல்யூ பேர். ஸோ நம்ம லேபிள்ஸ் பர்பஸ்ன்னு கொடுத்து இது பண்றதுக்காக கொடுத்துருக்கோம். ஆப்ஸ் வந்து வெப் ஆப் கொடுத்துருக்கோம். எக்ஸாக்ட்லி. அப்படிங்களா? ஆப்ஸ் வெப் ஆப். ஸோ பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் வேரியபிள் சொல்லி சும்மா ஒரு ஹெட்டிங் என்னோட பர்பஸ்க்காக நான் வச்சிருக்கேன். அண்ட் ஸ்பெக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் சொல்லி டிஃபைன் பண்ணிருக்கேன். அந்த கண்டெய்னர்ஸ் வந்து நேம் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் 1, இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா nginx இமேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுல போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் போர்ட்னு கொடுத்து 18 கொடுத்துருக்கேன். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வந்திருக்கு. அது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா env. இப்போ டாக்கர் கண்டெய்னர்ல ஒரு என்விரான்மென்டல் பாஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? வேரியபிள் செட் பண்ணுவீங்களா? ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா? என்கிரிப்ஷனா? என்கிரிப்ஷன் பத்தி நான் பேசவே இல்லையே. நீங்க வாங்க. தெரியல. டைரக்டா எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணுவோமா? நான் கேட்ட கேள்வி என்ன கேள்வி? என்ன கேள்வி கேட்டேன்? டாக்கர் வேரியபிள்ஸ் நான் வார்த்தை யூஸ் பண்ணனா? டாக்கர் கண்டெய்னர்ல எப்படி என்விரான்மென்ட் பாஸ் பண்ணுவீங்கன்னு தான் கேட்டேன். நான் டாக்கர் வேரியபிள்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். கரெக்டா? எப்படி பாஸ் பண்ணுவீங்க? ஏன் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவரை மட்டும் கேட்கல, எல்லாரும் கேட்கிறேன் நான். கம்போஸ் ஃபைல் எல்லாம் பார்க்கும்போது
என்விரான்மெண்ட் வேரியபிள் சொல்லிட்டு ENV சொல்லி கொண்டு வந்துருப்போமா? அதே மாதிரி கமாண்ட்ல பாஸ் பண்ணும்போது -e கொண்டு வரணும் சொன்னா லிங்க் அப்படின்ற நான் நோட் பேட் அமைச்சிருப்பேன் பத்தின இப்ப தெரிஞ்சிடும். நான் அமைச்ச நோட் பேட்ல யாருன்னு என்கிட்ட கேட்டது? நோட் பேட்ல நான் ஷேர் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொன்னது? நோட் பேட் ஷேர் பண்ணா உங்க குரூப்ல டாக்கர் எடுத்து முடிச்சோம். நோட் பேட்ல ஷேர் பண்ணனா டாக்கர் 1 2 3 சொல்லி ஷேர் பண்ணனா வந்துச்சா? யாரெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தது? அது ஓபன் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்ப எதுக்கு கேக்குறீங்க நோட் பேடு? சும்மா ப்ரூஃப் ஆதாரமா? குரூப் ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறீங்களா? அந்த நோட் பேட் நம்ம பார்க்கணுமா இல்லையா? அந்த நோட் பேடுக்குள்ளேயே இருக்கும். அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்னன்னா லைக் -e அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? டாக்கர் ரன் -d -p போர்ட் நம்பரு -e என்விரான்மெண்ட் வேரியபிள் கொண்டு வருவோம். ஓகேங்களா? அதை லிங்க் பண்ணும்போது லிங்க்ன்ற ஒரு கான்செப்ட்ல நோட் பேட்ல கொடுத்துருப்பேன். நல்லா அந்த நோட் பேட் நீங்க அதனாலதான் கேட்ட இந்த கேள்வி. அந்த நோட் பேடை நான் கொடுத்திருந்தா நீங்க பாத்தீங்களான்னு அந்த கேள்வி கேட்டதுக்கான ரீசனே இதுதான். இப்படிதான் ஒரு என்விரான்மெண்ட் பாஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன்? ஒரு காலமை கொண்டு வந்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கீ வேல்யூ பேர் நேம் சும்மா எண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அது ஒரு ஹெட்டிங் மாதிரி நேமுக்கு எண்ட் பாயிண்ட். இதுதான் வேல்யூ. அப்போ இதுதான் கீ. எது கீ? இது கீ. இது வந்து அதோட வேல்யூ. எண்ட் பாயிண்ட் வந்து MyDB KHURL. யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா கௌதம். பாஸ் வந்து பாத்தீங்கன்னா admin 123. போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 3306 சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்? என்னோட பாடுக்கு நான் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் என்ன பண்ணிருக்கேன்? கான்ஃபிகர் பண்ணிருக்கேன்னு சொல்ல வரேன். நான் எந்த இடத்துலயுமே இப்ப நான் கான்ஃபிக் மேப் கொண்டு வரல. டைரக்டாவே நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் நான் வந்து கால் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இன் ஃபியூச்சர்ல உங்களுடைய பார்ட்ஸ் காமனா இருக்கிற பார்ட்ஸ் என்விரான்மெண்ட்ல டிஃபர் ஆகலாங்க அப்படின்னு நீங்க டிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். டைரக்டாவே இது காமனா எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆக போகுது. எனக்கு வந்து வேற இன்ஃபர்மேஷன் மாற போறது இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி டைரக்டாவே நீங்க வந்து பாட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப டைரக்டாவே இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு பாட்குள்ள இன்ஜெக்ட் ஆகும்னு சொல்ல வரும். இப்ப நீங்க என்விரான்மெண்ட் டு என்விரான்மெண்ட், ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் எல்லாம் மாறுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? கான்ஃபிக் மேப்ன்றது எல்லாமே கொண்டு வந்தாகணும்னு சொல்ல வரும். சொன்னது புரிஞ்சுதா? ஓகேங்களா? இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் பாட். ஓகேங்களா? ஸோ VA main.yaml shift:% D insert paste it here escape : application போட்டு சேவ் பண்றேன். kubectl apply -f main.yaml போட்டு என்டர் அடிக்கிறேன். my pod environment கிரெடிட் அடிச்சா இப்போ kubectl get pods ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பாட் வந்து கிரியேட்டிங்ல இருக்கு, ரன்னிங்ல வந்துருச்சு. சரியா? இப்போ இந்த பாடுக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிருக்கோம். என்ன பாஸ் பண்ணிருக்கோம்? என்விரான்மெண்ட் பாஸ் பண்ணிருக்கோம். இது எப்படி நான் பாக்குறது? மிஷினுக்குள்ள என்விரான்மெண்ட் பாஸ் பண்ண என்ன கமெண்ட் சொன்னீங்க நீங்க? மிஷினுக்குள்ள என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் பாக்கணும்னு என்ன கமெண்ட் சொன்னீங்க? பிரிண்ட் env கொடுத்தீங்களா? அது மிஷினுக்குள்ள இருக்கிறது பாக்கணும். இப்ப நான் மிஷினுக்குள்ளே வச்சிருக்கேன். இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எதுக்குள்ள வச்சிருக்கேன்? ஒரு பாடுக்குள்ள வச்சிருக்கேன். பாடுக்குள்ள பார்க்கணும் என்ன பண்றது? kubectl வெரி குட். நல்லா ஆரம்பிச்சுங்க. நானும் கொஞ்சம் kubectl வெரி குட் exec வெரி குட். ITC கிராண்ட் சொல்லவா? ITCன்னு சொன்னீங்களே இப்போ -c ஆனா -it வருமா வராதா? IT வரும்ல, அதனால கண்டினியூஸ் சொல்லிட்டு நினைச்சேன். kubectl execute -it pod name /bin/bash. இப்படி போனீங்க அப்படின்னா உங்க பாடுக்குள்ள போயிடுவீங்க. அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? kubectl exec -it pod name என்னது? இதுதான் என்னோட பாடோட நேம். ஸோ இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் தான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். -hyphen யூஸ் பண்ணோமா? லாஸ்ட் இதை பார்க்கணும்ல. -bin/bash
ஸ்லாஷ் பேஷ் போட்டு என்ன அடிச்சேன்னா இப்ப இதுக்குள்ள போயிட்டேன்னா இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பிரிண்ட் env கொடுத்துடலாம். புரிஞ்சுதா? பாத்தீங்க அப்படின்னா இருக்கா endpoint my dbkh url யூசர் நேம் கௌதம் போர்ட் நம்பர் 3306 பாஸ்வேர்ட் வந்து 12 admin 123 இது direct injection of your environmental variables. If your pods are running for the common cause அப்படின்னா if you want to pass any environmental variables you just don't need any config map or secrets, you can directly pass the information அப்படி சொல்லுவாங்க. Your pods are running for different environments அப்படின்னா so if the values may varies அப்படின்னா you have to create config map. அப்போ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பாடுக்குள்ள என்டர் ஆயிட்டு இந்த கமாண்ட் போடுற பர்மிஷன்ஸ் எல்லாம் இருக்காது. சொல்றது புரியுதா? இப்ப நான் பாடுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டேன், இன்ஜெக்ட் ஆயிடுச்சு. எப்படி தெரிஞ்சது? நான் பாடுக்குள்ள போயிட்டு நான் பிரிண்ட் env போட்டப்பதான் தெரிஞ்சது. கரெக்டுங்களா? எல்லாருக்குமே அந்த பெர்மிஷன் எல்லாம் இருக்காது. இப்ப நான் வந்து ஒரு L2 இன்ஜினியர், நான் வந்து ஒரு பாட் கிரியேட் பண்றேன், அதுக்கு என்வரன்மெண்ட் பாஸ் பண்றேன். எனக்கு பாடுக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன்ஸ் கிடையாது. ஆனா வெளியில இருந்து பார்க்கணும். இதுக்குள்ள பாடுக்குள்ள போகாமலே மிஷின்ல இருந்து நான் பார்க்கணும். அது எப்படி பார்ப்பேன் அப்படி கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ணுவீங்க? kubectl exec இருக்கா -it pod name -f கடைசியா bin /bash பதில print env தான் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடுக்குள்ள போகாமலே என்ன பண்ணலாம், அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் நம்ம என்ன பண்ணலாம் மிஷின்ல இருந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். வருதா யூசர் லோக்கல் பின்ல இருந்துக்குள்ள எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து கொடுக்குது. ஓகே கிளியரா? சரிங்க.
ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா நம்ம இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் பாட்ஸ் ஃபார் வேரியஸ் என்விரான்மெண்ட். கிரியேட் பாட்ஸ் ஃபார் வேரியஸ் என்விரான்மெண்ட். அது வேரியஸ் என்விரான்மெண்ட் சொல்லும்போது கிரியேட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் MySQL டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறேன். அந்த MySQL டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது எல்லா என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரே யூசர் நேம், ஒரே பாஸ்வேர்ட், ஒரே எண்ட் பாயிண்ட், ஒரே போர்ட் நம்பர் நான் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு நீடோ எந்த ஒரு அவசியமும் கிடையாது. வைக்கவும் மாட்டாங்க ஃபர்ஸ்ட். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி பாஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்? அப்ப நான் என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு கிரியேட் கான்ஃபிக் மேப். புரிஞ்சுதா? அப்போ கான்ஃபிக் மேப்ல நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இருக்கிற என்விரான்மென்ட் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா? இத மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? சர்வீஸ் அதாவது கைண்ட்ல போயிட்டு கான்ஃபிக் மேப்ன்னு கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இந்த என்விரான்மென்ட் வேல்யூஸ்ல குடுத்துருவேன். அது எப்படி குடுப்பேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஃப் யூ கம் பேக் ஹியர் இருக்கா? என்ன கிரியேட் பண்றேன்? கைண்ட்ல கான்ஃபிக் மேப் நேம் என்னது? dev-config. அப்ப டெவலப்மெண்ட் என்விரான்மென்ட்ல இருக்கு ஒரு கான்ஃபிக் மேப். நெக்ஸ்ட் டேட்டால என்ன கொடுத்திருக்கேன்? சும்மா டெமோ வந்துட்டு allow from the dev environment சொல்லி கொடுத்திருக்கேன். யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா கௌதம்னு கொடுத்திருக்கேன். பாஸ்வேர்ட் வந்து admin123 அண்ட் எண்ட் பாயிண்ட் வந்து database URL அண்ட் போர்ட் நம்பர் 2222. இது டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்காக இருக்கிற ஒரு கான்ஃபிக் மேப். லைக்வைஸ் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் வேணும்னா அதுவும் இன்னொரு கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் கான்ஃபிக். சரிங்களா? அதே மாதிரி allow from the dev environment, யூசர் நேம் prod admin123 அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் உங்களோட யூசர் இன்ஃபர்மேஷன் மாறுதா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா 2 டிஃபரெண்ட் கான்ஃபிக் மேப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும் ப்ரீடிஃபைன்டா. கிரியேட் பண்ணி வச்சிட்ட பிறகு அப்போ நீங்க பாட்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பவுமே நம்ம பாட் எழுதும்போது இந்த போர்ட்ஸ் டிஃபைன் பண்ணுவோமா? கடைசியா என்ன பண்ணணும்? என்விரான்மெண்ட் ஃப்ரம் யூஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதோட நேம் இருக்கும் பாத்தீங்களா? dev configனா dev config, prod configனா prod config. அப்படிதான் கீழே போட்டிருக்கேன் பாருங்க. என்விரான்மெண்ட் ஃப்ரம் இருக்கா? config map reference இருக்கா? எந்த நேம் கொடுத்துட்டு devனா dev config, prodனா prod config வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம பாட்ஸை கிரியேட் பண்ணிடலாம் சொல்லுவேன். இஸ் தட் கிளியர் கைஸ்? ஓகே. இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன்? என்னுடைய kubectl get cm எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போறேன்? புதுசா நான் 2 கிரியேட் பண்ணிக்க போறேன். என்ன கிரியேட் பண்ணிக்க போறேன்? config map for dev environment and config map for production environment சொல்லிட்டு ரெண்டுமே சேர்த்து கிரியேட் பண்ணலாம். அதை நான் ட்ரிபிள் ஐஃபன் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? ரெண்டுமே டிஃபைன் பண்ணிட்டேன். இது கான்ஃபிக் மேப் டெவலப்பர் என்விரான்மெண்ட்டுக்கு, இது வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? வச்சுட்டேன். இப்போ escape :wq exclamation ரிப்போர்ட் நான் என்ன பண்றேன்? சேவ் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். kubectl get pods அப்படின்னு கொடுத்தா உங்க எங்க எடுத்துட்டு வந்தது? நான் அப்ளை பண்ணல. சரியா? அப்ளை பண்ணாத வரைக்கும் ஒன்றும் கிரியேட் ஆகணும்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த மாதிரி எங்க இடத்துல வந்து இந்த பால்ட் எடுத்து கொடுக்குது? வெரி குட். டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் எடுத்து கொடுக்குது. அப்ப இந்த பால்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த லேபிள்ஸ்ன்றது ஒரு டேக் மாதிரி தான். இந்த லேபிள்ஸ் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? அதுவும் ஒரு டேக் மாதிரி தான். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணுவான்? ஆப்ஸ் வெப் ஆப்னு கொடுத்துருக்கானா? அப்போ அவன் கீ வேல்யூ பேர் என்ன வேணா லேபிள்ல அவன் கீ வேல்யூ பேர் என்ன வேணா கொடுத்துருவான். இந்த லேபிள்ஸ்ல என்ன கீ வேல்யூ பேர் இருக்கோ அதே தான் உங்களுடைய எங்க இருக்கும்? இந்த பாடு நான் எக்ஸ்போஸ் பண்ண எங்க வச்சிருப்பாங்க? கரெக்ட். கிளஸ்டர் ஐபிக்குள்ள கான்ஃபிகர் வச்சிருப்பாங்களா? கிளஸ்டர் ஐபிக்குள்ள என்ன கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க? அதுக்கு பேர் என்ன? செலக்டார். கரெக்டா? செலக்டார்ல இதே சேம் கீ வேல்யூ பார்த்தா வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காகவும் லைக் அது யூஸ் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய என்ன சொல்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஒரு டேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டேக்னா இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ரன் ஆகிற பார்ட்ஸ். இப்போ நேம் ஸ்பேஸ் விட்டுருங்க. நேம் ஸ்பேஸ்ன்றது டிவைடிங் யுவர் கிளஸ்டர் இன்டு வர்ச்சுவல் சப் கிளஸ்டர். அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளேயே ஒரு ப்ராஜெக்ட் 1 P1 அப்படின்ற ப்ராஜெக்ட்காக ஒரு பார்ட்ஸ் ரன் ஆயிடுதுன்னா அந்த லேபிள்ல நம்ம என்ன வச்சிருப்போம்? என்ன கீ வேல்யூ பேர் கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம் சொல்ல வர. இப்போ kubectl கெட் பார்ட்ஸ் கொடுத்தா வருது இல்லையா? இதே இடத்துல kubectl கெட் பார்ட்ஸ் -l என்னது? லேபிள். இப்போ ஜாயின் பண்றாங்க. ஓகேங்களா? போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்? அதோட சேர்த்து என்ன போட்டுருக்கீங்க?
ஆப்ஸ் கோலன் வெப் ஆப்பா, அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன்னா ஆப்ஸ் ஈக்குவல் டு வெப் ஆப் அப்படி போட்டு என்டர் அடிச்சேன்னா வருதா? ஓகேங்களா? அந்த லேபிள் அந்த டேக் கீழே தான் இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுவே நான் வந்துட்டு 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஆப்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 இந்த மாதிரி ஒரு டேக் இருந்துச்சுன்னா எனக்கு இருந்து காட்டு. இந்த டேக் ஃபாலோ ஆகுற பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா காட்டு. அப்புறம் சொல்லுது ரெஸ்பாண்ட். அப்ப லேபிள்ஸ்ன்றது டேக்காவும் யூஸ் பண்ணுவாங்க, பிளஸ் இந்த மாதிரி செலக்டா லேபிள்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன்னு சொல்லலாம். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், kubectl apply -f main.yaml போட்டு என்டர் அடிக்கிறேன். இப்ப எனக்கு dev config கிரியேட் ஆயிடுச்சு, prod config சொல்லிட்டு 2 config மேப் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ kubectl get cm அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு 2 config மேப்ஸ் இருக்கு. இதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலும் அதுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுதுன்னு பார்க்க முடியும் இல்லையா? kubectl describe கொடுத்துட்டு config மேப், என்ன config மேப், dev config மேப் போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா காட்டுதா? டெமோ எண்ட் பாயிண்ட் இதுதான், பாஸ்வேர்டு இதுதான், போர்ட் நம்பர் இதுதான், யூசர் நேம் இதுதான் காட்டுதா? கரெக்டுங்களா? அதே மாதிரி எந்த நேம் ஸ்பேஸ்க்கெல்லாம் நம்ம டிஃபால்ட் நம்ம கிரியேட் பண்ணல. நேம் ஸ்பேஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கீழே வந்துட்டு நேம் ஸ்பேஸை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த நேம் ஸ்பேஸ் கீழே வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு ப்ராட் கான்ஃபிக் பார்க்கணும். kubectl describe cm அதே மாதிரி ப்ராட் கான்ஃபிக் போட்டு பாத்தீங்கன்னா கான்ஃபிக் மேப் போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் காட்டுதா? அலோ ஃப்ரம் ப்ராட் என்விரான்மெண்ட், பாஸ்வேர்டு என்ன, யூஆர்எல் என்ன, புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி காட்டுது. இதை நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பாட கிட் பண்ணும்போது ரெஃபரன்ஸா நம்ம மேப் பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்காக இப்படியே கீழே வந்தீங்கன்னா இது ஒரு பாட் கிட் பண்றேன், இதுக்கு நேம் இதுதான், சேம் என்ஜினிக்ஸ் தான், கண்டெய்னர் ஓனர் தான். இதுல என்விரான்மெண்ட் ஃப்ரம் யூஸ் பண்ணி கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு நேம் dev config. அப்ப dev configனா எதை எடுத்துக்கும், எதோட வேரியபிள்ஸ் எடுத்துக்கும், இதோட வேரியபிள்ஸ் எடுத்துக்கும். அப்போ இதோட வேரியபிள்ஸ் வந்து இந்த பாட்குள்ள இன்ஜெக்ட் ஆகுது பார்க்கலாமா? பார்க்கலாமா? சோ இதை நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். vi main.yaml shift colon %d insert paste here kubectl apply -f main.yaml கிரியேட் ஆயிடுச்சா? kubectl get pods கொடுத்தீங்கன்னா இந்த பாட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள என்ன என்ன பார்க்கணுமா, எப்படி பார்க்கறது? கமாண்ட் என்ன, -it வெரி குட், print env கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் வரணும். கரெக்டா? வந்திருக்கா? என்ன வந்திருக்கு? யூசர் நேம் கௌதம் வந்திருக்கா? போர்ட் நம்பர் 22. ஓகேங்களா? யூசர் நேம் கௌதம், போர்ட் நம்பர் 22. அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு எங்க இருக்கு, admin 1 2 3 இருக்கா? டெமோ வந்து அலோ ஃப்ரம் தி dev environment, எண்ட் பாயிண்ட் என்ன வந்திருக்கு, dev database URL. அப்ப நான் கொடுத்த அந்த ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுச்சு, அங்க இருந்த இன்ஃபர்மேஷனை இங்க எனக்கு எடுத்துக்கிச்சு சொல்ல வரேன். இதை நான் ப்ராட் கான்ஃபிக் வச்சு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன்னா அந்த ப்ராட் கான்ஃபிக் ரெஃபரன்ஸை அது என்ன பண்ணிக்கும், எடுத்துக்கும் சொல்ல வரேன். புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இப்போ என்னோட போர்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2222 இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், டேட்டாபேஸ் இன்ஜினியர்ஸ் என்ன சொல்றாங்க, இப்போதைக்கு இந்த போர்ட் நம்பர் வேற போர்ட் நம்பருக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுருங்க, வேற போர்ட் நம்பருக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்றாங்க. நம்ம டேட்டாபேஸ போறத ஓட்டிட்டு இருக்கு. இப்போ இந்த பாட் எந்த போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு, 2222 போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த பாடோடைய போர்ட் நம்பர் வேற போர்ட் நம்பர் மாத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், 2222 இருக்கு இல்லையா, இதை நான் வந்து பாத்தீங்கன்னா 4444 அப்படி சொல்லி என்ன பண்ண சொல்றாங்க, மாத்த சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம பாட்குள்ள போயிட்டு மாத்த முடியுமா, என்விரான்மெண்ட் டேபிள்ஸ்? மாத்த முடியாது. ஏன்னா பிகாஸ் அந்த பாடு இந்த கான்ஃபிக் மேப் தான் ரெஃபரன்ஸா எடுத்துக்குது. அப்ப நம்ம எங்க மாத்தி ஆகணும், கான்ஃபிக் மேப்ல நம்ம மாத்தி ஆகணும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்,
கான்ஃபிக் மேப்ல நான் ரெஃபரன்ஸா நான் மாத்திக்கிட்டேன். இதை மட்டும் தான் நான் மாத்துறேன். கரெக்டா? முன்னாடி கிரியேட்னு வந்துருச்சு. இப்போ என்ன வரும்? சேஞ்ச் வருமா? கான்ஃபிகர்னு வரும். பாத்தீங்களா? டபுள் கண்ட்ரோல் மாத்துறேன், போட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ kubectl apply -f main.yaml என்ன சொல்லுது? கான்ஃபிகர்னு வருது. இதை நான் டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தேன்னா தெரிஞ்சிடும்ல. மாறி இருக்கா? போர்ட் நம்பர் இங்க கான்ஃபிக் மேப்ல அப்டேட் ஆயிருக்கு. ஆனா நம்ம பார்ட்ஸ்க்குள்ள அப்டேட் ஆயிருக்குமா? ஆயிருக்காதா? ஆயிருக்குமா? அந்த பாட் எதை வச்சு ரன் பண்ணுது? கான்ஃபிக் மேப் dev config ரன் பண்ணுது. அப்போ உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்குமா? ஆயிருக்காதா? செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? kubectl get pods kubectl execute -it இந்த பாட் தானே போட்டுட்டு -print env என்ன வருது? சேஞ்ச் ஆகல, அப்டேட் எடுது நடக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? போர்ட் நம்பர் மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும்? ரீஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஜென்கின்ஸ்ல நம்ம ஒரு போர்ட் நம்பர் மாத்துறோம், டாம்கேட் போர்ட் நம்பர் மாத்துறோம், நம்ம என்ன பண்ணணும்? போர்ட் நம்பர் மாத்தி நம்ம என்ன பண்ணணும்? ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணா நமக்கு என்ன ஆகும்? அது திருப்பி படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எந்த போர்ட்ல மாத்துறீங்களோ அது மாறிடும். ஸோ போர்ட் ரீஸ்டார்ட் பண்ணலாமா? ரீஸ்டார்ட் பண்ண நடக்குமா? நடக்குமா? நடக்காதா? என்னாச்சு? பாட் ரீஸ்டார்ட் பண்ண நடக்குமா? நடக்காதா? நடக்கும். பாட் ரீஸ்டார்ட் பண்ண நடக்குமா? அதனால நான் நிறைய வாட்டி அழுத்தி சொல்லிட்டு இருந்தேன். பாட் ரீஸ்டார்ட் பண்ண முடியுமா? முதல்ல பாட் ரீஸ்டார்ட் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா பாடுக்கு ஸ்டாப் ஆர் பாஸ் ஸ்டேட்டஸே கிடையாது. கரெக்டா? இதுவே கண்டெய்னர் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஸ்டாப் பண்ணி திருப்பி நீங்க ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் திருப்பி ஆட்டோமேட்டிக் பிக் பண்ணிக்கும். ஆனா பாடுன்னு வரும்போது ஸ்டாப்போ ஸ்டார்ட்டோ ஸ்டாப்போ பாஸ்டோ கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ரீக்ரியேட் என்னது? டெலிட் பண்ணிட்டு தான் கிரியேட் பண்ணணும்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? டெலிட் பண்ணிட்டு தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்ப டெலிட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணா திருப்பி இதை கான்ஃபிகர் படிக்குதா? படிச்சு அப்டேட் பண்ணிடுச்சுன்னா ஓகே ஃபைன். அப்ப இப்படிதான் ப்ராசஸ். அப்போ நீங்க ஏதாச்சும் போர்ட் நம்பர் மாத்துனீங்க, ஏதாச்சும் ஒரு கான்ஃபிக் மேப் மாத்துறீங்க அப்படின்னா அந்த கான்ஃபிக் மேப்பை ஒரு பாடுக்கு ரெஃபரன்ஸா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டெலிட் பண்ணி கிரியேட் பண்ணும்போது அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் ஃப்ளோ, வேற ஃப்ளோ கிடையாது. அப்ப அப்டேட் ஆகலாம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், நீங்க சொன்ன மாதிரி kubectl நெட்வொர்க் இஷ்யூவா get pods போடுறேன். kubectl delete pod எந்த பாடு? இந்த பாட். ஓகேங்களா? delete அடிச்சா திருப்பி என்ன பண்றேன்? copy this kubectl apply -f main.yaml அடிச்சா kubectl get pods கொடுத்தீங்கன்னா இருக்கா? செக் பண்ணி பார்க்கலாமா? kubectl axec-it pod name -print env என்ன இருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கா? அப்பெல்லாம் அர்த்தம் ஒரு பாட ஒரு கான்ஃபிக் மேப்ல ரெஃபரன்ஸா கொடுத்துருக்கீங்க. அந்த கான்ஃபிக் மேப்போட கண்டிஷன்ஸ் வேல்யூஸ் நீங்க மாத்துறீங்க அப்படின்னா கான்ஃபிக் மேப்ல உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். ஆனா பாடுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகாது? அப்டேட் ஆகாது. ஓகே, அப்ப அந்த பாடுக்குள்ள அப்டேட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த பாடு எந்த கான்ஃபிக் மேப்பை ரெஃபரன்ஸா வச்சிருக்கோ அந்த கான்ஃபிக் மேப் நீங்க மாத்தி இருக்க. அப்ப முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அந்த பாடுக்குள்ள இருக்கும். திருப்பி நீ பழைய புது இன்ஃபர்மேஷன் நீ வரணும்னு நினைச்சிருந்தேன்னா அப்ப என்ன பண்ணி ஆகணும்?
பாட ரீகிரியேட் பண்ணி ஆகணும். டெலிட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணா நீ பண்ண சேஞ்சஸ் எல்லாமே என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆயிடும் சொல்லலாம். இது பாட் லெவல். நம்ம ரியல் டைம்ல பாட் தனித்தனி பார்ட்ஸ் கிரியேட் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், டிப்ளாய்மெண்ட் சொல்லி கிரியேட் பண்ணுவோம். டிப்ளாய்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு deployment plus replica set plus pods. Correct? Replica number of replicas is equal to number of pods. Daemon set க்கு number of arguments is equal to number of pods. So இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா? இப்போ என்ன கிரியேட் பண்றேன், ஒரு டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றேன். இது அதுதான் நேம். ரெப்ளிகாஸ் 3னா எத்தனை பாட், 3 பார்ட்ஸ். செலக்ட் ஆர்ல மேட்ச் லேபிள் HTTP கொடுத்துருக்கேன். டெம்ப்ளேட்ல இந்த லேபிள்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ டெம்ப்ளேட்ன்றது ஒரு பாடுக்கான டெம்ப்ளேட் தானே சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸ்பெக்ல கண்டெய்னர்ஸ் கொடுத்துருக்கேன். இமேஜ் நேம் HTTPD, இமேஜ் HTTPD சொல்லி கொடுத்துருக்கேன். என்விரான்மெண்ட் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ்ல dev config அப்படி சொல்லி நான் சூஸ் பண்ணிருக்கேன். அப்போ கிரியேட் பண்ண போறது பாடு கிடையாது. இப்போ நான் கிரியேட் பண்ண போறது ஒரு டிப்ளாய்மெண்ட். கிரியேட் பண்ண போறது ஒரு டிப்ளாய்மெண்ட். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். kubectl get deployment கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. kubectl apply -f main dot அடிச்சா. ஸோ கெட் டிப்ளாய்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இதோட டிப்ளாய்மெண்ட் 3 ரெடி, இன்னும் ரெடி ஆகலையா, ரெடி ஆயிடுச்சு. அப்போ kubectl get rsனா ரெப்ளிகா செட் போட்டீங்கன்னா ஒரு 3 டிசைடு 3 கரண்டா இருக்கு. kubectl get pods கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு 3 பாட் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 2 பாட் டெலிட் பண்ணிடுறேன். நம்மகிட்ட ஒரு 3 பாட் இருக்கு. 75, 76 அண்ட் CTன்னு சொல்லி 3 பாட் இருக்கு. இதுல என்ன பண்றேன், kubectl ஏதாச்சும் ஒரு பாட் பண்ணு காட்டுறேன். ஒரே பாட் ஒரே கான்ஃபிக் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது ரெப்ளிகாஸ் ஈக்குவல் டு 3னால 3 பார்ட்ஸ் கிரியேட் ஆகும் போது 3 பார்ட்ஸ்க்குமே கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ் dev config தான் கொடுத்துருக்கும். சரிங்களா? அதனால ஏதாச்சும் ஒரு பாட் மட்டும் நான் காட்டுறேன். -it copy this -print tnv இதை என்டர் அடிச்சீங்கன்னா பாத்தீங்களா நான் கொடுத்ததா இருக்கா, மாத்திரம் தான் இங்க இருக்கா, கேட்டா சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், யூசர் நேம் மாத்துறேன். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்ன பண்றேன், நான் மாத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா அட்மின், பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு மாத்திட்டேன். ஓகேங்களா? ஏன்னா அடிக்கடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாத்திட்டே இருப்பாங்க இல்லையா, ஸ்டாண்டர்டா ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சுக்க மாட்டாங்க. காப்பி திஸ் va main.yaml %t insert str. ஓகேங்களா? escape : duplication நான் சேவ் பண்றேன். kubectl apply -f main.yaml print அடிக்கிறேன். கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சா? kubectl describe cm config map இருக்கா? யூசர் நேம் அட்மின், டெமோ வந்து இது, எண்ட் பாயிண்ட் இதுதான், பாஸ்வேர்டு வந்து வெல்கம் அண்ட் போர்ட் 444. இப்போ என்னுடைய டிப்ளாய்மெண்ட்ல அப்டேட் ஆயிருக்குமா ஆயிருக்காதா? அப்டேட் ஆயிருக்காதா செக் பண்ணி பார்க்கலாம்.
kubectl get pods கொடுக்குற kubectl exec -it எந்த பாடுக்குள்ள போலாம் -, print env இருக்காது அப்டேட் ஆகல பாத்தீங்களா பழைய இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு இதை எப்படி மாத்துவேன் முன்னாடி பாட் என்ன பண்ணணும் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணா உங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும் டெப்ளாய்மெண்ட் நம்ம என்ன பண்ணணும் டெப்ளாய்மெண்ட்ல எது பண்ணுவீங்களா இல்ல பாட் போய் ஸ்பெசிஃபிக் எடிட் பண்ணி கிரியேட் பண்ணுவீங்களா இந்த பாடே நமக்கு தனியாக கிரியேட் பண்ணல டெப்ளாய்மெண்டால தான் கிரியேட் ஆயிருக்கு இந்த பாடு அப்போ அந்த மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம் சீட் ஷீட்ல நம்ம undo டெப்ளாய்மெண்ட் பண்ணோம் இல்லையா kubectl கமாண்ட் ஒரு டெப்ளாய்மெண்ட் ரோலிங் அப்டேட் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு திருப்பி பழசுக்கே வந்துமே சொல்லுங்க kubectl rollout undo deployment எதுல இருந்துச்சா என்ன சீட் ஷீட் சொல்லி ஒன்று பார்த்தோம்ல சீட் ஷீட் அப்படி சொல்லி ஒன்று பார்த்தோம்ல குபர்நெட்டிஸ் சீட் ஷீட்ல பார்த்தோமே நம்ம போயிட்டு undo deployment சொல்லி ஒன்று பார்த்தோமே இருக்கா kubectl rollout undo deployment சொல்லிட்டு நம்ம பண்ணுமே இந்த மாதிரி undo deploymentனா டெப்ளாய்மெண்ட் பண்ணதை திருப்பி பேக் போறது இப்போ பாட்ஸுக்கு தான் உங்களுக்கு என்ன இல்ல ரீஸ்டார்ட் கிடையாது என்னது பாட்ஸ் தான் நல்ல ரீஸ்டார்ட்ன்றது கிடையாது ஆனா டெப்ளாய்மெண்ட் சொல்லும் போது ரீஸ்டார்ட் இருக்கு kubectl roll out restart இருக்கா பாட்ஸுக்கு தான் ரீஸ்டார்ட் கிடையாது ஆனா இந்த இந்த இப்ப நம்ம கிரியேட் பண்ணது டிப்ளாய்மெண்ட் ரீஸ்டார்ட் இருக்கு எப்படி டிப்ளாய்மெண்ட் நடக்கும் ரோலிங் அப்டேட்ல தான் பண்ணும் ரீஸ்டார்ட் பண்ணுது பாத்தீங்களா kubectl roll out restart டிப்ளாய்மெண்ட் பண்ணல பாத்தீங்களா அதுவே என்ன மெத்தட்ல நடந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ரோலிங் அப்டேட்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும் ரீஸ்டார்ட்ன்றது நடக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் டிப்ளாய்மெண்ட் நேமா நான் கவனிக்கலையே டிப்ளாய்மெண்ட் நேம் வச்சிருந்தேன் சரிங்களா போட்டு என்ன பண்றேன் ரோல் அவுட் ரீஸ்டார்ட் டிப்ளாய்மெண்ட் போட்டு என்ன அடிச்சேன்னா ஓகே அடிச்சா இப்போ போயிட்டு கெட் பாட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பாத்தீங்களா உங்களுக்கு என்ன ஆகுது சேம் அந்த ரோலிங் அப்டேட் வழியா என்ன ஆயிட்டு இருக்கு ரீஸ்டார்ட் நடந்துருச்சு டெப்ளாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நடந்துச்சு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா kubectl get pods kubectl என்ன பண்ணணும் exec -it pod name -print env அப்டேட் ஆயிடுச்சா இல்லையா இது மாத்திட்டா ஆயிடுச்சு பாத்தீங்களா நான் இதை பார்த்துட்டு அப்டேட் நினைச்சிட்டேன் டக்குன்னு பாஸ்வேர்ட் வெல்கம் யூசர் நேம் அட்மின் மாறிடுச்சா ஓகே பாடா இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணி கிரியேட் பண்ணணும் டெப்ளாய்மெண்ட் இருந்துச்சுன்னா ரீஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சேஞ்சஸை அப்டேட் பண்ணிக்கலாம் கிளியர் ஓகேங்களா இதே தான் என்ன சொல்லிட்டீங்கன்னா சீக்வென்ஸ்
இதை என்ன சொல்றீங்கன்னா சீக்ரெட்ஸ். சீக்ரெட்ஸ் அந்த அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், யூசர் நேம் அப்படி போடுவோமா, யூசர் நேம் போட்டு டபுள் கோட்ஸ்ல சும்மா கௌதம் அப்படின்னு சொல்லி போடுவோமா. அதே மாதிரி பாஸ்வேர்ட் வேணும்ல, பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டுட்டு டபுள் கோட்ஸ்ல ஏன்னா பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்ட் நம்ம கால் பண்ணிடுவோமா. இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஃபிக் மேப்பை நம்ம கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆனா அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது, இது பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஷோ பண்ணி காட்டிடுது. ஆனா அந்த பாடுக்குள்ள போயிட்டு ஐ மீன் அந்த பாடுக்குள்ள போய் லேண்ட் ஆகுது. பட் ஆனா இது யாராலையும் என்ன பண்ண முடியும், வியூ பண்ணி பாத்துட முடியும். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சீக்ரெட்ஸ், அதாவது என்கிரிப்ஷன் பண்ணி வைக்கலாம். எப்படி என்கிரிப்ஷன் பண்ணி வைக்கிறது சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு லைனக்ஸ் கமாண்ட் இருக்கு. என்ன கமாண்ட், எக்கோன்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல எது வேல்யூ, இதான வேல்யூ, எத்தனை வியூ காட்டக்கூடாது, காப்பி திஸ், பேஸ்ட் இட் ஹியர், பைப்லைன் யூஸ் பண்ணி பேஸ் 64 அப்படின்ற ஒரு என்கிரிப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, பேஸ் 64 அப்படின்ற ஒரு என்கிரிப்ஷன் இருக்கு. போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா இதுதான் அந்த வேல்யூ. இந்த வேல்யூக்கு இதுதான் என்கிரிப்டட் வேல்யூ சொல்ல வரேன். இதை நம்ம என்ன பண்ணணும், இத நான் என்ன பண்றேன் பாருங்க, கைண்ட் என்னது சீக்ரெட், நேம் வந்து டெவ் சீக்ரெட், யூசர் நேம் இருக்கா, யூசர் நேம் என்ற இடத்துல டிஃபால்ட்டா நம்மளுக்கு என்ன இருக்கும், இப்படிதான் இருக்கும். கரெக்டா? இப்படி இருந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போறேன்னா, இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்படி பேஸ்ட் பண்ணேன். அப்போ இங்க நம்ம ரிமூவ் பண்ணிடுவோமா, இந்த தேவையில்ல தானே இங்க இந்த இடத்துல. கரெக்டா? கான்ஃபிக் பாஸ் பண்ண மாட்டோமா. அதே மாதிரி இந்த பாஸ்வேர்டோடைய வேல்யூவும் எங்க இருக்கும், நம்ம கிட்ட இப்படி இருக்கும். இப்படி இருக்குமா. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி என்கிரிப்ஷன் வேல்யூ கொண்டு வரணுமா. எப்படி கொண்டு வர்றது, எக்கோ டபுள் கோட்ஸ்ல என்ன வேல்யூ, admin 1 to 3 admin 1 to 3 க்ளோஸ் இட், பைப்லைன் பேஸ் 64 போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா இதுதான் அந்த பாஸ்வேர்டுக்குனான ஒரு வேல்யூ. இதை நம்ம என்ன பண்ணிடலாம், புரியுதுங்களா. இப்படி நம்ம கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், kubectl get cm, kubectl delete cm, ஸோ சீக்ரெட்ஸும் கான்ஃபிக் மேப் என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, போட்டுட்டு எஸ்கேப் கோலன் அப்ளிகேஷன் போட்டு நான் என்ன பண்றேன், சேவ் பண்ணிடுறேன். ஸோ kubectl get secrets கொடுத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதே மாதிரி கான்ஃபிக் மேப் இருக்குமா, டிஃபால்ட் தவிர்த்து எதுவுமே இருக்காது. கரெக்டா. kubectl apply -f main.yaml போட்டீங்கன்னா dev config map கிரியேட் ஆயிருக்கு, ஒரு சீக்ரெட்ஸும் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ kubectl get cm கொடுக்குற, இதுதான் என்னோட கான்ஃபிக் மேப். kubectl describe cm, இதுதான் என்னுடைய கான்ஃபிக் மேப். போட்டீங்கன்னா பாத்தீங்களா வெறும் டெமோ எண்ட் பாயிண்ட் போர்ட் நம்பர் மட்டும் தான் நமக்கு காட்டுது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லை, எங்க இருக்கு, சீக்ரெட்ஸ்ல இருக்கு. ஆனா இதெல்லாம் வியூ பண்ணி பார்க்க முடியுது. இதுவே kubectl get secrets உடனே இது இருக்கா, சொல்லிட்டு ஸோ kubectl describe secrets
என்ன சீக்ரெட்? டெவ் சீக்ரெட் போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா என்ன சொல்றது? அப்போ நம்மளுக்கு ஆஸ் அ யூசரா வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அதை கான்ஃபிகர் பண்ணி நம்மளுக்கு தெரியாது. புரிஞ்சுதா? இப்போ இங்க நம்ம எப்படி ரெஃபரன்ஸா கொடுப்போம்? ரெஃபரன்ஸா கொடுக்கணும். என்விரான்மெண்ட் ஃப்ரம் போட்டு ஐஃபன் கான்ஃபிக் மேப் சொல்லிட்டு டெவ் ஐஃபன் கான்ஃபிக். அதே மாதிரி சீக்ரெட்ஸ் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? டெவ் ஐஃபன் சீக்ரெட் இருக்கா? சீக்ரெட் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு நேம் வந்து டெவ் ஐஃபன் சீக்ரெட். இப்படிதான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணி ஆகணும். சொல்றது கிளியரா? இப்போ என்ன பண்ணுவேன்? விஐ main.yaml போயிட்டு escape : wk extended போட்டு என்னன்னா kubectl airports deployment delete பண்ணலையோ? ஒரு பாட் இருக்கா? இப்போ இந்த பாடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் ஆயிருக்கு? kubectl exec -it print env கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா பாத்தீங்களா? பாஸ்வேர்ட் admin 123 அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிட்டு இன்ஜெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது? டீகோட் ஆயிட்டு என்ன ஆகுது? உங்களுக்கு போயிட்டு இன்ஜெக்ட் ஆகுதுன்னு சொல்ல வரேன். ஆக்சுவலி நம்மளோட வேல்யூ தானே இந்த வேல்யூ. இதுதானே வென்கோ எக்கோ பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். base64 அல்காரிதம் யூஸ் பண்ணி இன்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருந்தோம். உள்ள போயிட்டு இந்த பாட்குள்ள இன்ஜெக்ட் ஆகும்போது எப்படி இன்ஜெக்ட் ஆயிருக்கு? டைரக்ட் வேல்யூ இன்ஜெக்ட் ஆயிருக்கா? இதுதான் சீக்ரெட்ஸ். புரியுதுங்களா? என்கிரிப்ஷன் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம்? சீக்ரெட்ஸ் தனியா ஃபைல் மெயின்டைன் பண்ணிட்டு ரெஃபரன்ஸா கொடுத்துருவோம். பாடுக்கோ டிப்ளாய்மெண்ட்டுக்கோ எதுக்கும் வேணுமோ நம்ம என்ன பண்ணிடலாம்? பீமான் செட்டுக்கோ நம்ம ரெஃபரன்ஸா கொடுத்துட்டோம்னா அது என்கிரிப்ட் வேல்யூவா தான் இருக்கும். நம்ம வியூ பண்ணி பார்க்கும்போது என்கிரிப்ஷன் தான் இருக்கும். ஆனா உள்ள பாட்ல இன்ஜெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா டீகோட் ஆயிட்டு நம்மளுக்கு போய் விழுந்துடும் சொல்லலாம். சரி, இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல நீங்க என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை டீகோட் பண்ணி பார்க்கணும். இந்த என்கிரிப்ஷன் பண்ண டேட்டா இருக்கு பாத்தீங்களா? நம்ம டீகோட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சு என்ன பண்ணலாம் அப்படி கேட்டீங்கன்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம்? சேம் எக்கோ யூஸ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்ல அந்த வேல்யூ போட்டுட்டு பைப்லைன் base64 -decode அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீகோட் வேல்யூ காட்டுதா? இதோட வேல்யூ காட்டுதா? அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் சொல்றேன். இதுதான் கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட்ஸ். இஸ் தட் கிளியர் கைஸ்? எவ்ரிவன் ஆன்லைன்? Yes, clear. Okay. Fine. Now, நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லிட்டேன்னா we are going to see a concept called HPA. HPA அப்படின்னா என்னது? What is HPA? What is the difference between horizontal load balancing and vertical load balancing? So vertical, so you have said that vertical load balancing, right? So how will you, have you used any tools or something like that to increase your space of your missions? How will you configure vertical auto scaling? அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா அவர் சொன்ன ஆன்சர் கரெக்ட். horizontal load balancingனா number of instances increase பண்ணி கொடுக்கும். vertical load balancingனா space increase பண்ணி கொடுக்கும் with the same mission. அதை எப்படி increase பண்ணுவீங்க? with the help of what? EBS. EBS ஸ்டோரேஜ் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். மிஷினுக்குள்ள எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும். CPU இன்க்ரீஸ் பண்ணும், RAM இன்க்ரீஸ் பண்ணணும். அதை செக் பண்ணி பாருங்க. லோட் பேலன்சிங் கிளாஸ்ல வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங் இருக்குல்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். அப்ப HP என்னது?
H என்னது? Horizontal pod auto scaling. ஒரு பாடுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா பாடுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்? ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட் செட் பண்ணிருப்போமா? இந்த ரிக்வெஸ்ட் எதுக்காக? பாட் கிரியேட் ஆகிறதுக்காக. லிமிட்ஸ் வந்து இந்த பாட் இந்த லிமிட் தாண்டக்கூடாது. அப்ப அந்த லிமிட் தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த பாட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஈவன் தோ ரிப்ளிகாஸ் டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஆகணும்? பாட்ஸ்ன்றது அந்த டைம்ல உங்களுக்கு அச்சீவ் பண்ணி கொடுத்துடணும். கரெக்டா இல்லையா? பாட்ஸ் அந்த அச்சீவ் பண்ணி கொடுக்கணும். நம்ம நார்மலா கிரியேட் பண்றது அது வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டருக்கு முன்னாடி நீட் பேலன்ஸ். இப்போ கிரியேட் பண்ண போறது லைக் அது வந்து வேற லோட் பேலன்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது வேற லோட் பேலன்ஸ். இது வந்து ஆர்கானிக் பாட் ஆட்டோ ஸ்கேலிங். பாட் மட்டும் இருக்கிற ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் காம்பனன்ட் சொல்ல வரேன். டியூ டு சம் ஹெவி ஒர்க் லோட், டியூ டு சம் ஹெவி டிராபிக்ஸ்னா பாட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம்ல அந்த டைம் பீயிங்ல எனக்கு பாட்ஸ் எடுத்தது எனக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி பண்ணுவீங்க? வித் ஹெல்ப் ஆஃப் ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இதை பண்ணுவீங்கன்னு சொல்லவா? HPA. அப்ப நீங்க நார்மலி கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணாலே HPA எக்ஸாம்பிள் அவங்க அபிஷியல் டாக்குமெண்ட் வச்சிருப்பான். இருக்கா? ஒரு ஆர்டினல் பாட் ஆட்டோ ஸ்கேலர் வாக் த்ரூ கொடுத்துருக்கான டாக்குமெண்ட் கொடுத்துருக்கானா? So ordinal pod autoscaler automatically updates a workload resource such as deployment or stateful set with the aim of automatically scaling the workload to match demand. So stateful set na enna solli task எடுத்து பார்க்கணும். எப்படி டீமான் செட் ரெப்ளிகா செட்லாம் இருக்கோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டேட்ஃபுல் செட் என்ன சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? டாஸ்க் எடுத்து பார்க்க போறீங்க. கிளியரா? அதே மாதிரி ஜாப் என்ன சொல்லி டாஸ்க் எடுத்து பார்க்க போறீங்க. ஜாப் JOB ஜாப். cron job என்ன சொல்லி டாஸ்க் எடுத்து பார்க்க போறீங்க. ஸ்டேட்ஃபுல் செட் cron job. So okay இது போதும். ஓகேங்களா? Horizontal scaling means that the response to increased load is to deploy more pods. Okay, this is different from vertical scaling, which for Kubernetes would mean assigning more resources, for example, memory or CPU to the pods. VPA na vertical pod auto scaling, HPA na horizontal pod auto scaling. Horizontal pod auto scaling na same adha instance pod adha rendu undu da. இன்ஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பாட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி VPA வெர்டிகல் பாட் ஸ்கேலர்னா அந்த பாடுக்குள்ள இருக்கிற ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதோட CPU மெமரியை என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதான் VPA. நம்ம அதிக இடத்துல யூஸ் பண்றது எனக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹாரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டன்ஸும் சரி அதே மாதிரி பாட் ஆட்டோ ஸ்கேலிங்ல HPA தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணுவோம் சொல்லலாம். அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன கிரியேட் பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன கிரியேட் பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றாங்க. இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா PHP Apache தான் டிப்ளாய்மெண்ட் உடைய நேம். ஸ்பெக்ல செலக்டர்ல மேட்ச் லேபிள்ஸ்ல கீ ரன் PHP Apache வேல்யூ. டெம்ப்ளேட்ல மெட்டாடேட்டால லேபிள்ஸ் வந்து இந்த செலக்டருக்கு மேட்ச் ஆகிற லேபிள்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பெக்ல கண்டெய்னர்ஸ்க்கு என்ன போட்டிருக்க நேம் வந்து என்ன நேம்? இது கண்டெய்னர் நேம். இமேஜ் இந்த ரிஜிஸ்டர்ல இருந்து எடுத்துக்கோன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் போர்ட்ஸ்ல கண்டெய்னர் போர்ட் சொல்லியாச்சு. ஒரு ஆர்டினல் போர்ட் ஆட்டோ ஸ்கேலிங்க்கு ரிக்வெஸ்ட் லிமிட் தேவையா? HPAக்கு ரிக்வெஸ்ட் லிமிட்ஸ் தேவையா? HPA என்னது? ஆர்டினல் போர்ட் ஆட்டோ ஸ்கேலிங். அதுக்கு ரிக்வெஸ்ட் லிமிட்ஸ் தேவையா? கண்டிப்பா தேவைங்க. இதை வச்சுட்டு தானே பாடு வந்து உங்களுடைய கன்சப்ஷன் தாண்டிடுச்சா இல்லைன்னு சொல்லி தெரிய வரும். கரெக்டா இல்லையா? இது லிமிட் ரீச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாட்ஸ் வேணும். அப்ப இது மேண்டேட்டரி தானே. ரிக்வெஸ்ட் லிமிட்ஸ் ரொம்ப கண்டிப்பா மேண்டேட்டரி. இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகணும்னா CPU யூட்டிலைசேஷன் ஒரு % லெவல் வைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதானே இது.
பாடுக்கு ஒரு ரிக்வஸ்ட் லிமிட்ஸ் இருக்குல்ல, அப்ப இந்த லிமிட்ஸ் இருக்கா? லிமிட்ஸ்ல 50 மைக்ரோபை சரி இந்த மில்லி கோர்ஸ் 500 மில்லி கோர்ஸ் 500 மில்லி கோர்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரா ஒரு பாட் எனக்கு கிரியேட் ஆகும். அப்ப ரிக்வஸ்ட் லிமிட் வந்து மேண்டேட்டரி ஃபார் பாட் லெவல் ஆட்டோ ஸ்கேலிங் சொல்ல வரேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்றேன். என்ன சர்வீஸ்னா PHPன்ற சர்வீஸ் சொல்லிட்டு ஒரு டம்மியா ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்றேன். அப்போ HPன்றது ஒரு சர்வீஸ் மாதிரி என்ன பண்ணிக்க போறேன்? கிரியேட் பண்ணிக்க போறேன். அப்போ இதை நான் என்ன பண்றேன்? டு டூ சோ ரன் தி ஃபாலோவிங் கமாண்ட் அப்படி சொல்றேன். இது நீங்க கமாண்ட்ல நீங்க அப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த URL இருந்து என்ன பண்ணும்? இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த YAML ஃபைல அதை எப்படியே கொண்டு வந்துதான் ரன் பண்ணி கொடுக்கும்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட எத்தனை பாட்ஸ் இருக்கு? ஓகே ஓகே நான் காப்பி பண்ணிட்டேன். இங்க இருந்து நமக்கு என்ன பண்ண போகுது? ஒரு டிப்ளாய்மென்ட் கிரியேட் பண்ண போது ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ண போகுது. பேஸ்டிட்டியா என்டர் கிடைச்சா ஒரு சர்வீஸ் கிட்ட இருக்கு, ஒரு டிப்ளாய்மென்ட் கிட்ட இருக்கு. kubectl get deploy. ஆமா, இங்க எத்தனை பார்ட்ஸ் கிரியேட் ஆகும்? எத்தனை பார்ட்ஸ் கிரியேட் ஆகும்? டிப்ளாய்மென்ட் எப்படி கிரியேட் ஆகும்? டிப்ளாய்மென்ட் ரெப்ளிகா செட் பிளஸ் பாட். இப்ப எத்தனை பாட் கிரியேட் ஆகும்? 3. எப்படி சொல்றீங்க 1ன்னு? ரெப்ளிகாஸ் நம்ம எந்த ஒரு நம்பர் குடிக்கவே இல்லை இல்லையா? அப்ப எத்தனை கிரியேட் ஆகும்? 1 தான் கிரியேட் ஆகும் சொல்ல வரேன். So get deployment சொல்றது 1 தான் இருக்கா? அதே மாதிரி get replica set 1 தான் இருக்கும். பாட்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாட் ரன்னிங்ல இருக்கு. சரியா? இதே மாதிரி kubectl get svc கொடுத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் PHPன்ற சர்வீஸ் ஒரு கிளஸ்டர் டைப் சர்வீஸ் எனக்கு இதாயிட்டு இருக்கு. இதோட போர்ட் நம்பர் இது கிளஸ்டர் டைப்ல போர்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த பாட் அதாவது டிப்ளாய்மெண்ட் வழியா ஒரு பாட் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா? என்ன பாட்? kubectl get pods கொடுத்தா இந்த பாட் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா? இந்த பாடு எனக்கு இந்த லிமிட் ரீச் ஆனாதான் எனக்கு என்ன ஆகணும்? புதுசா இன்னொரு பாட் வந்து with the help of HPI வழியா கிரியேட் ஆகணும். அப்போ இந்த பாடு எவ்வளவு சிபி மெமரி கன்சம்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் என்ன கமாண்ட் வச்சு பார்ப்பேன்? எவ்வளவு சிபி மெமரி கன்சியூம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன கமாண்ட்? ஸ்டேட்டஸ் கிடையாது. இன்ஸ்டன்ஸ் உடைய சிபி மெமரி பார்க்கறதுக்கு என்ன கமாண்ட்? டாஸ்க் பார் இருக்குல்ல, சரிங்க? எக்ஸாக்ட்லி. டாப் கேள்வி கேட்கிறீங்களா? கரெக்டா? இப்போ kubectl டாப் நோட் போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா மெட்ரிக் API நாட் அவைலபிளா? kubectl டாப் சரி விடுங்க. சரிங்க, ஒரு நிமிஷம். kubectl போட்டிருக்கேன். ஓகே, அந்த கமாண்ட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுதா? kubectl டாப் போட்டு பார்க்கலாம்.
பாத்தீங்களா? ஆமா. இந்த பாருங்க. டிஸ்ப்ளே ரிசோர்ஸ் சிபி மெமரி யூசேஜ். The top command allows you to see the resource consumption for nodes or pods சொல்லி காட்டுது. போட்ட கமெண்ட் கரெக்டான கமெண்ட் தான். சரிங்களா? ஆனா நம்மள ஏதோ ஒண்ணு பண்ண சொல்லுது. இப்போ நார்மலி நம்ம டாப் அப்படின்னா இது என்ன கமாண்ட்? நம்ம மிஷினுக்கான ஒரு டாப் போட்டு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? ப்ராசஸ் ஐடிலாம் இருக்கா? என்ன டாஸ்க் பார்ல என்ன ஓடிட்டு இருக்கு? எது கன்சப்ஷன் அதிகமா எடுத்துக்க சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இது ஈஸி டு ஆர்டர் பாக்குறது. நம்ம பார்க்க வேண்டியது நம்ம கிளஸ்டருக்குள்ள யாரும் உள்ள போக மாட்டாங்க. ஒர்க்கர் நோடுக்குள்ள யாரும் உள்ள போக மாட்டாங்க. அந்த ஒர்க்கர் நோடு என்ன சிபி கன்சப்ஷன் எடுத்துக்குது? இது என்னோட கிளையண்ட் மிஷினோட சிபி மெமரி. இப்ப நான் எந்த மிஷினுக்குள்ள இருக்கேன்? கிளையண்ட் மிஷினுக்குள்ள இருக்கேன். எந்த ஒரு ஒர்க்கர் நோட்லயோ எந்த ஒரு மாஸ் நோட்லயோ நான் போகல. அதோட சிபி மெமரி பார்க்கணும். இல்ல பாடோட சிபி மெமரி பார்க்கணும் அப்படின்னா நான் கண்ட்ரோல் சி கொடுத்து வெளியே வந்துடுறேன். அப்படின்னா நான் kubectl டாப்னு போட்டா அது கூட என்ன சொல்றா? நோட் யூஸ் பண்ணி இல்ல பாட் யூஸ் பண்ண சொல்றேன். அப்போ நான் நோடோ இல்ல பாடோ நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன சொல்லுது? எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? நான் என்ன சொல்றேன்னா திஸ் கமாண்ட் requires metric server to be correctly configured and working on the server. ஒரு மெட்ரிக் சர்வர்ன்றது என்ன பண்ணும்னா ஒரு நோடோடையும் உங்களோட பாடோடைய சிபி மெமரி என்ன பண்ணிட்டு இருக்கும்? மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். எவ்வளவு கன்சியூம் பண்ணிக்குது, என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா உங்க பாடுக்கும் நோடுக்கும் எவ்வளவு சிபி மெமரி சொல்லி மானிட்டர் பண்ணிட்டே இருக்கு. அப்போ நீங்க ஹிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சு வந்துடும்? இந்த பாடி இவ்வளவு சிபி மெமரி எடுத்துட்டு இருக்குங்க, இந்த நோடு இவ்வளவு சிபி மெமரி எடுத்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி வரும். நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் வேணும்னு தான் இங்க வந்தேன். எனக்கு எது என்னன்னா நான் என்ன பண்றேன்? இந்த சிபி மெமரி இம்பார்ட்டன்ஸ் சொன்னா இதுனா பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பாட் லெவல் ஆட்டோ ஸ்கேலிங் நடக்க போகுதுன்னு சொன்னா பாட் லெவல் ஆஃப் ஆட்டோ ஸ்கேலிங் நடக்க போகுது சொன்னா இது எனக்கு ரீச் ஆயிடுச்சா இல்லையா சரி பார்க்கணும்ல. ஒரு டாப் என்ன பண்றது? kubectl டாப் போட்டா பார்க்க முடியும். அப்புறம் பார்த்தோம்னா நான் மெட்ரிக் சர்வர் இங்க பாருங்க. பிஃபோர் யூ பிகின் யூ நீட் டு ஹேவ் அ kubernetes கிளஸ்டர் அந்த kubectl கமாண்ட் லைன் டூல். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றா? டு லேர்ன் ஹவு டு டிப்ளாய் த மெட்ரிக் சர்வர் சி தி மெட்ரிக் சர்வர் டாக்குமெண்டேஷன் சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு URL கொடுத்துருக்கா. கரெக்டுங்களா? இதுக்குள்ள போய் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு மெட்ரிக் சர்வர் இது என்ன பண்ணணும்னா உங்க பாட் லெவல் ஆஃப் சிபி மெமரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். பிளஸ் உங்க நோட் லெவல் ஆஃப் சிபி மெமரி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். அதை கொண்டு போய் என்ன பண்ணிக்கோ? உங்க மிஷினுக்குள்ள கொண்டு போயிட்டு உங்க கிளைண்ட் மிஷினை கொண்டு போயிட்டு என்ன பண்ணிக்கோ? இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோ அப்படின்றான். அது நீங்க கொண்டு வந்தாலே இந்த பாட் மட்டும் கிடையாது, இந்த நோட் மட்டும் கிடையாது. எது வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க க்ளோஸ் ஐடியை வச்சுட்டு சிபி மெமரி எவ்வளவு கன்சியூம் பண்ணு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? பார்த்துக்க முடியும்னு சொல்ல வரேன். ஸோ இது கம்ப்ளீட் உன்ன கோடிங் இது எல்லாமே அதோட பேக்கேஜ் அண்ட் டிபெண்டன்சிஸ் இது எல்லாமே என்ன வச்சிருக்கான்? இவன் ஒரு கமாண்டா கொடுத்து வச்சிருக்கான். பாத்தீங்களா? இந்த கமாண்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காப்பி பண்ணிட்டு நம்ம மிஷினுக்குள்ள இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாமா? போட்டு இப்போ என்டர் அடிச்சிடுறேன். எனக்கு இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? kubectl டாப் நோடு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இப்போ கூட வரமாட்டேங்குது. அது Matrix API not available. வரணுமே. ஓ வந்துச்சு பாருங்க. அந்த மெட்ரிக்ஸ் API முன்னாடி வந்துச்சு பாத்தீங்களா? எரர் வந்துச்சு இல்லையா? எதுக்காக வந்துச்சு? அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். பிகாஸ் அந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணல, மெட்ரிக்ஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணல. அதனால நமக்கு என்ன வந்துச்சு? மெட்ரிக்ஸ் API நாட் அவைலபிள் வந்துச்சு முன்னாடி நம்ம போடும்போது. நம்ம போடுற கமாண்ட்ஸ் எல்லாமே கரெக்டான கமாண்ட்ஸ் தான். நம்ம என்ன பண்ணிட்டோம்? மெட்ரிக்ஸ் சர்வர் கொண்டு வந்துட்டோமா? கொண்டு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு? அது இன்ஸ்டால் ஆகணும்ல, இன்ஸ்டால் ஆகிட்டு கான்ஃபிகர் ஆகணும்ல, அப்பதானே பார்த்து சொல்ல முடியும். இங்க பாத்தீங்களா? பாடோடைய சிபி என்ன எடுத்துக்குது இப்போதைக்கு? 1 மில்லி கோர் தான். நம்ம லிமிட் எவ்வளவு பிடிச்சிருக்கோம்? 500 மில்லி கோர்ஸ் பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இவ்வளவு பைட்ஸ் எடுத்துக்குது. இதே உங்களோட நோட் பாத்தீங்கன்னா 3 நோடு இருக்கா?
அப்போ இதுல 202 மில்லி கோர்ஸ் எடுத்துக்கும், உங்களுடைய மாஸ்டர் நோட் எடுத்துக்குது. மிச்சம் ரெண்டுமே 43 மில்லி கோர்ஸ் 31 மில்லி கோர்ஸ். ஓகேங்களா? அவ்வளவு இது சிபி பர்சன்டேஜ் தான், மெமரி பர்சன்டேஜ் இதுதான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், லைவா we are going to see auto scaling, அதாவது பாட் லெவல் ஆட்டோ ஸ்கேலிங். இப்ப நான் என்ன பண்றேன், kubectl get hpa அப்படின்னு சொல்லி போடுறேன். நோ ரிசல்ட் ஃபவுண்டா, நம்ம என்ன பண்ணணும், hpa கெட் பண்ணி ஆகணுமா? சோ இங்க வந்துடுறேன். என்ன சொல்றாங்க, கிரியேட் தி ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலர் கிரியேட் பண்ணு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த கமாண்டை வச்சு என்ன பண்ண போறேன், என்கிட்ட ஒரு டிப்ளாய்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, என்ன டிப்ளாய்மெண்ட் இருக்கு, PHP அப்படின்னு ஒரு டிப்ளாய்மெண்ட் இருக்குல்ல, அந்த டிப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன பண்றேன், சிபி 50% மினிமம் 1 இருக்கணும், மேக்ஸிமம் ரீச் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன பண்ண 10 பாட்ஸ் எனக்கு என்ன பண்ண கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்க டிப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன பண்றேன், ஆட்டோ ஸ்கேல் ஒன்று கிரியேட் பண்றேன். நான் வச்சிருக்க டிப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன பண்றேன், ஆட்டோ ஸ்கேல் ஒன்று நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வரேன். போட்டு என்டர் அடிச்சிடுறேன். ஓகே ஆயிடுச்சா? இப்ப இருக்கா PHP டிப்ளாய்மெண்ட் சொல்லி ஆட்டோ ஸ்கேலிங். இப்ப என்ன வருது, பர்சன்டேஜ் அன்னோன் வருது. ஏன்னா எந்த ஒரு பர்சன்டேஜ் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுல 0% வந்துடும். வந்துருச்சா 0%. இப்ப எந்த அளவுக்கு 50% நம்ம கான்ஃபிகர் பண்ணிருக்கோம், 50% ரீச் ஆனாதான் 10 பார்ட்ஸ்னா 10% 1 by 1 நம்மளுக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கும். கரெக்ட் தானே? அப்போ எனக்கு இப்போதைக்கு 0% தான் இருக்கு. அப்போ இது எப்படி வந்து பார்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, டிராபிக் போனா கன்சியூம் பண்ணதா பாட் லெவல் ஆஃப் சிபி மெமரி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனாதான் உங்களுக்கு என்ன ஆகும், பாட்ல 50% ரீச் ஆகும். ரீச் ஆயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோ ஸ்கேல் ஒர்க் ஆயிட்டு உங்களுக்கு பார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. அப்போ நானே என்ன பண்றேன், ரேண்டமா டிராபிக்ஸ் என்ன பண்ண போறேன், ஜெனரேட் பண்ணிக்க போறேன். எப்படி என்ன பண்றது, இன்க்ரீஸ் லோட் இருக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ங்க. அந்த பாட், அந்த டிப்ளாய்மெண்ட் ஒரு பாட் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன பண்ணும், ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம இன்ஃபினிட்டி லூப் வழியா சால்வ் பண்ணிட்டே இருக்கும். அப்ப சால்வ் பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாட்ல இருக்க சீட் மெமரி கன்சியூம் ஆயிட்டே இருக்குமா, இப்போ உங்களுக்கு இந்த ஆட்டோ ஸ்கேலிங் வந்து ஒர்க் ஆகாத நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படி சொல்ல வரேன். ஜஸ்ட் காப்பி திஸ், பேஸ்ட் இட் ஹியர், என்டர். சொல்றது ஓகே ஓகேன்னு வருதா, ஓகேன்னு வருதுன்னா 7 வாட்டி அந்த பாட் பிளட் ஆயிட்டு இருக்குன்னா அந்த மேத்தமெட்டிக்கல் வந்து ரிசால்வ் ஆயிட்டுன்னு அர்த்தம். இப்போதைக்கு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு, ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு டபுள் ஸ்பீட் போகும். எப்படி என்ன டபுள் ஸ்பீட் போகும்னு நினைக்கிறீங்க, ஆட்டோ ஸ்கேலிங் வழியா பாட் இன்க்ரீஸ் ஆகுதா, பாட் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராப்ளம் மல்டிபிளா சால்வ் பண்ணலாமா, ஒரு பாட்ல இருக்கும்போது ஒரு வாட்டி சால்வ் ஆயிடுச்சு முடிஞ்சதா ஒரு வாட்டி சால்வ் ஆயிட்டு இருக்கும். நிறைய பாட் வரும்போது நிறைய பாட் ரிசால்வ் ஆயிட்டே இருக்குல்ல, ஆனா ஸ்பீட் வந்து உங்களுக்கு ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுவாங்க. ரெண்டு ரெண்டா போகுது பாத்தீங்களா, ரெண்டு ரெண்டா போகுது. இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இதை விட்டு வெளியே வந்துட்டோம்னா வந்துருச்சா, டெர்மினேட்டட். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு kubectl get hpன்னு கொடுத்தா 54% மொத்தத்துல வந்திருக்கு 5 replicas. இப்போ நான் kubectl முன்னாடி ஒரு பாட் தானே இருந்துச்சு, எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, 5 பார்ட்ஸ் இருக்கா, அதுதான் HPA, ஆர்டினல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங். இப்போ ஆர்டினல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங் நீங்க என்ன பண்ணணும், ஒரு பாட் கிரியேட் பண்ணும்போதோ இல்ல டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா we have to set our request and limit, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடோடைய சிபி மெமரி மானிட்டர் பண்றதுக்கு we have to configure metric server. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா we have to create a service called HPA, அதாவது ஆட்டோ ஸ்கேல் நம்ம பண்ணணும். அந்த ஆட்டோ ஸ்கேல் பர்சன்டேஜ் லெவல் என்னவோ அந்த பர்சன்டேஜ் லெவலை நம்ம கான்ஃபிகர் பண்ணி ஆகணும். மினிமம் மேக்ஸிமம் லெவலை என்ன பண்ணி ஆகணும், கான்ஃபிகர் பண்ணி ஆகணும். whenever the pod is reaching the limit what you have set அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், HPA ட்ரிகர் ஆயிட்டு பாட் லெவல் ஆஃப் ஆட்டோ ஸ்கேலிங் நடக்கும். வித் டிஃபைன்ட் CPU and memory பேஸ் பண்ணி உங்களுக்கு பாட் லெவல் ஆட்டோ ஸ்கேலிங் நடக்கும் சொல்ல வரேன். this is called as HPA. is that clear? ஓகேங்களா? ஃபைன், டன்.
இப்போ நம்ம பார்க்க போறது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா பிவி அண்ட் பிவிசி. நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ பிவி அண்ட் பிவிசியில பர்சன்ட் வால்யூம்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ தேர் ஆர் சம் வேரியஸ் திங்ஸ். இதுல ரீக்ளைம் பாலிசி கேட்பாங்க. பிவியோட ரீக்ளைம் பாலிசி ஓகேங்களா. இந்த ரீக்ளைம் பாலிசியில ரீடைன் ஒரு பாலிசி இருக்கு, டெலிட் ஒரு பாலிசி இருக்கு, ரீசைக்கிள் ஒரு பாலிசி இருக்கு. இது பர்சன்ட் வால்யூம்ல can you define me what is reclaim policy அப்படிங்கும்போது reclaimல we have 3 different types: retain, delete, recycle. retain அப்படி என்ன நடக்கும் அப்படி கேட்டீங்கன்னா நீங்க போட்டுங்க பாருங்க. அது சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீக்ளைம் பாலிசியில நமக்கு என்ன இருக்கு? ரீடைன் இருக்கா? ரீடைன் அப்படின்னா அந்த வால்யூம் யூஸ் பண்றோம். நம்மளுக்கு என்ன இருக்கு? பிவின்னு ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கும்? பிவினானது பர்சன்ட் வால்யூம். இந்த பர்சன்ட் வால்யூம் யூஸ் பண்ணா என்ன பண்ணணும்? இந்த பர்சன்ட் வால்யூம் யார் கிரியேட் பண்ணுவா? இந்த பர்சன்ட் வால்யூம் யார் கிரியேட் பண்ணுவாங்க? கியூப் அட்மின்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க சொன்னா கரெக்டா? அந்த வால்யூம் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஒரு பாடுக்கு நம்ம ரெஃபரன்ஸா கொடுத்தாகணும் ஃபார் ரைட்டிங் மை லாக்ஸ். கரெக்டா? அப்போ அந்த பாடுக்கு இந்த வால்யூம் யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாடுக்கு அந்த வால்யூம் யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம்னு சொன்னா இல்லையா? பிவிசி பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம். கரெக்டா? கண்ணெதிரிக்கே இருக்கு பிவிசின்னு சொல்லி, அது நானும் கவனிக்கல. பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அந்த வால்யூமை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப யூஸ் பண்ணும்போது இப்ப நான் ஒரு வால்யூமை யூஸ் பண்ணிட்டேன், ஒரு பாடுக்கு ரெஃபரன்ஸா கொடுத்து ஒரு வால்யூம் யூஸ் பண்ணிட்டேன். அந்த வால்யூமோட ரீக்ளைம் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பாடு ஒரு வால்யூமை யூஸ் பண்ணிக்கிச்சு, ஆனா அந்த வால்யூமோட ரீக்ளைம் பாலிசின்றது ரீடைனா இருக்கு. அப்போ அந்த பாடு அந்த வால்யூம் யூஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ரீடைன் சொல்லும்போது வால்யூம் வில் பி பிரசன்ட், அதாவது டேட்டா வில் பி பிரசன்ட். டேட்டா வேணாம், வால்யூம் வில் பி present and as well as volume and data. Sorry, data will be present and as well as volume will be present. ஓகேங்களா? ஒரு பிவி ஒரு பர்சன்ட் வால்யூம் செட் பண்ணி அதோட கிளைம் பண்றோம் பாத்தீங்களா? பிவிசி வெளியே கிளைம் பண்றோம் பாத்தீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரீடைன் அப்படின்ற ஒரு வால்யூம் பாலிசி, அதாவது ரீடைன் ரீக்ளைம் பாலிசி இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே இருக்கும். அப்போ அந்த இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாடுங்க, அந்த பாடு என்ன பண்ணிருக்காங்க? ஒரு வால்யூமை மேப் பண்ணிருக்காங்க. அந்த வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணிருக்காங்க? ரீக்ளைம் பாலிசியில ரீடைன் அப்படி சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் இந்த நான் ஒரு பாட்னா அந்த வால்யூமை யூஸ் பண்ணிட்டேன். இப்பதான் இந்த நான் வந்து இல்லவே இல்லை, ஆனாலும் நான் யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷனும் அந்த வால்யூம் என்ன இருக்கும்? அதுக்குள்ள இருக்கும். அதுதான் ரீடைன். சரிங்களா? இதுவே ரீசைக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? data will be absent, data will be present இல்ல, data will be removed, volume will be present. கரெக்டா? இது ரீசைக்கிள். ஓகேங்களா? அப்ப நானே பாடு அந்த ஒரு வால்யூம் யூஸ் பண்ணிட்டேன், நான் யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த வால்யூம்ல இருந்து ரிமூவ் ஆயிடும், ஆனா வால்யூம்ன்றது இருக்கு செய்யும். இதுவே நான் டெலீட்ன்ற ஒரு ரீக்ளைம் பாலிசி நான் போறேன்னா data will be removed and as well as volume will be removed. இதுவும் ஒரு இன்டர்வியூ क्वेश्चन கேட்பாங்க சொல்லலாம்.
What kind of reclaim policy you are using for your present volumes and partial volumes claims சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி கீழ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் கிளைம்ஸ் ஒண்ணு இருக்கும். ஆக்சஸ் மோட்ஸ் இருக்கா? How will you access? எங்க பாத்தீங்கன்னா read write once, read only many, read write many, read write once pod அப்படி சொல்லி இருக்கு. இந்த read write once எங்க நடத்த முடியும்? read only many எங்க நடத்த முடியும்? read write many எங்க நடத்த முடியும்? and as well read write once pod எங்க பண்ண முடியும்? இப்போ நம்ம யூஸ் பண்றது என்னது? இன்ஸ்டன்ஸ் கூட என்ன இருக்கு? பாட்ஸ் இருக்கு. அப்ப இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் உடைய வால்யூம் நம்ம எதை ரெஃபரன்ஸ் கொடுப்போம்? அதோட ஸ்டோரேஜ். கரெக்ட் தானே? ஒரு EC2 இருக்குன்னா இந்த EC2 கூட என்ன ஆகும் போது பாட்ஸ் இருக்க போகுது. கரெக்டா? இதுதான் ஒரு பாட்ஸ். கரெக்டா? அப்ப அந்த EC2 கூட இருக்கும் EBS ஸ்டோரேஜ் இருக்குமா? EBS ஸ்டோரேஜ் இருக்குமா? இதுதான் அதோட வால்யூம். இதுல இருந்து என்ன பண்ணிருப்பான் டேட்டாபேஸ் அட்மின்ஸ் என்ன பண்ணிருப்பானா ஒரு பாத்தர் இந்த வால்யூம் /temp ஒரு வால்யூம் /OPT ஒரு வால்யூம் /temp-க்குள்ள வேலிடேட் ஒரு வால்யூம் நம்ம கேட் பண்ணல டாக்கர் வால்யூம் செட் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி. கரெக்டா? அப்ப இந்த பார்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்? இந்த EBS இருக்கு பாத்தீங்களா? இததான் என்ன பண்ணிருக்கும்? வால்யூமா எடுத்துக்கும். இந்த EBS தான் என்ன பண்ணிருக்கும்? இந்த பார்ட்ஸ் எல்லாமே வால்யூமா எடுத்துக்கும். கரெக்டா இல்லையா? ஓகே டன். இப்போதைக்கு இந்த ரெண்டு பார்ட்ஸ் இங்க இருக்கு. சரியா? பார்ட்ஸ் ஆர் எஃபிமெரல். கரெக்டா? பார்ட்ஸ் எஃபிமெரல்னா பார்ட்ஸ் will be recreated at a frequent intervals of time. இப்போதைக்கு இந்த பார்ட்ஸ் இங்க இருக்கிறதுனால இதை நான் மேப் பண்ணி வச்சிருந்தேன் இந்த வால்யூம்க்கு. இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல இந்த பார்ட்ஸ் இங்க டேட்டா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியுமா? இந்த EBS யூஸ் பண்ண முடியுமா? இதுக்குன்னு ஒரு EBS இருக்கும்ல. அப்போ இந்த பாட் இந்த ரெண்டு பாட் தான் இங்க இருக்கு. அப்போ இந்த கிராஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல. வேற மிஷின்ல வேற EBS எப்படி யூஸ் பண்ண முடியும்? முடியாது. அப்போ இதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணியாங்க நம்ம? EBSனா ஒரு மிஷின்ல இருக்கிற பார்ட்ஸ் அந்த மிஷின்ல இருக்கிற வால்யூம் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ கியூபினிஸ் கிளஸ்டர்ன்றது மல்டிபிள் மிஷின்ஸ் பார்ட்ஸ் வந்து எங்க வேணா கிரியேட் ஆகலாம். அப்ப நம்ம என்ன பண்ணியாகணும்? என்ன படிச்சிருக்கீங்க? காமன் லெவல் ஆஃப் EC2க்கு ஒரு ஸ்டோரேஜ் என்ன கொடுக்கணும்? S3 எப்படி ஒரு மிஷின் கூட இன்டகிரேட் பண்ணுவீங்க? RDS டேட்டா பேசுங்க. EFS எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். கரெக்டா? EFS எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். இது காமன் லெவல் ஆஃப் ஸ்டோரேஜா? இதுல நீங்க வால்யூம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதுல நீங்க வால்யூம் பார்த்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க. பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு இந்த பார்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? PVC ரைஸ் பண்ணலாமா? இந்த பார்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணலாம்? PVC ரைஸ் பண்ணலாமா? ரைஸ் பண்ணா இந்த எல்லா மிஷினுமே காமனா இந்த மிஷினுக்கு எல்லா பார்ட்ஸுமே சரி இந்த மிஷினுக்கு எல்லா பார்ட்ஸுமே சரி இதான் வால்யூம் எடுத்துக்குமா? அப்போ எங்க கிரியேட் பண்ணா என்ன? இதான வால்யூம். புரியுதா? அப்போ EBS இருந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கா? இங்க இருக்கு Azure File System. பார்த்து EBS ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன? EBS எடுத்துட்டாப்பா. NFS மட்டும்தான் இருக்கு. முன்னாடி EBS இருந்துச்சு. EBS சொல்லிட்டு சரி ஓகே. Read write once na the volume can be mounted as read write by என்னது? single node. அப்ப EBS இருந்துச்சுன்னா
சிங்கிள் நோட்ல இருக்கிற பாட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ ரீட் ரைட் ஒன்ஸ் ஆக்சஸ் மோட் ஸ்டில் கேன் அலோவ் மல்டிபிள் பாட்ஸ் டு ஆக்சஸ் த வால்யூம் when the pods are running on the same node. இதுதான் read write once. இதுவே read only many என்னது? The volume can be mounted as read only many by many nodes. அவ்வளவுதான். அதான் read only many. இப்போ many nodesனா many nodes-ஆ? ஓகேங்களா? அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? NFS யூஸ் பண்ணலாமா? EFSனா என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுது? NFS ன்ற ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுதா? நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம்ன்ற ஒரு போர்ட் நம்பர் என்னென்ன போர்ட் நம்பர்? NFS போர்ட் நம்பர் என்னது? EFS ஒரு வால்யூம் இல்ல, அந்த EFS வால்யூம் ஸ்டோரேஜ் வந்து NFS ஒரு ப்ரோட்டோகால் தான யூஸ் பண்ணுது. என்ன ப்ரோட்டோகால்? கரெக்ட், 2049. அப்போ read only many. read many கூட the volume can be mounted as read many by many nodes. அப்போ நம்ம EBS யூஸ் பண்ணோம்னா நம்ம EBS வந்து ஒரு சிங்கிள் பாட்ல இருக்கிறத யூஸ் பண்ண முடியும். அப்ப ரியல் டைம்ல ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணோம்னா EFS கிரியேட் பண்ணி அந்த கிளஸ்டருக்கு மேப் பண்ணிட்டோம்னா NFS புரோட்டோகால் வழியா உங்களால இந்த பாத்தீங்கன்னா NFS இருக்கா, இதை என்ன பண்ண முடியும்? ரீட் ரைட் ஒன்ஸ் பண்ண முடியும், டிக் போட்டிருக்காங்களா? ரீட் ஒன்லி மெனி பண்ண முடியும், டிக் போட்டிருக்காங்களா? அதே மாதிரி ரீட் ரைட் மெனியும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ கடைசியா இது மட்டும் தான் வச்சிருக்கேன். சோ இங்க இப்ப நான் என்ன கிரியேட் பண்றேன்? கைண்ட்ல ஒரு பர்சன் வால்யூம் கிரியேட் பண்றேன். மெட்டாடேட்டா வந்து நேம், டெஸ்ட், வால்யூம். ஸ்பெக்ல ஆக்சஸ் மோட்ஸ் என்ன வச்சிருக்கேன்? ரீட் ரைட் ஒன்ஸ். பிகாஸ் நம்ம ஒரு அதாவது EFS இல்ல இல்லையா, அந்த EBS குள்ள அதர் வால்யூமா எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்கேன் 1 GB. போஸ்ட் பார்த்துனது இதுதான் என்னோட வால்யூமோட பாத்து /temp/data. இந்த மாதிரி என்ன பண்ணுவான் நம்மளோட அட்மின்ஸ் வந்து என்ன பண்ணிடுவான்னா இந்த மாதிரி வால்யூம்ஸை PVஸை கிரியேட் பண்ணி உங்க கிளஸ்டருக்குள்ள போட்டு வச்சிருவான். புரியுதுங்களா? கிளஸ்டருக்குள்ள என்ன பண்ணிடுவான்? போட்டு வச்சிருவான். நம்ம என்ன பண்ணணும்? அந்த வால்யூமை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன தேவை? PVC தேவை, பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் நம்ம ரைஸ் பண்ணி ஆகணும். பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் ரைஸ் பண்ணிட்டு இதுதான் டெஸ்ட் கிளைம். அப்புறம் ஸ்பெக்ல ஆக்சஸ் மோட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? ரீட் ரைட் ஒன்ஸ் தான். ரிசோர்சஸ்ல ரெக்வெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? ஸ்டோரேஜ் எனக்கு இப்போதைக்கு ஒரு 500 MB மட்டும் என்ன பண்ணிக்க போறேன்? இந்த பாத்ல இருந்து யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு பர்சன்ட் வால்யூம் கிளைம் நான் என்ன பண்ணிருக்கேன்? ரைஸ் பண்ணிருக்கேன். இது எல்லாமே நான் என்ன பண்ணணும்னா ஒரு பாடுக்குள்ள வந்துட்டு கண்டெய்னர்ஸ் வால்யூம்ஸ்ல இங்க பாருங்க, வால்யூமோட மவுண்ட் பாத் வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் பாத் என்ன பண்ணிருக்கேன்? /var WHTML அங்க இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் எங்க எழுதி வைக்கணும்? /temp dataன்ற இடத்துக்குள்ள நம்ம எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வால்யூம் மவுண்ட்ஸ் சொல்லிட்டு மவுண்ட் பார்த்து டிஃபைன் பண்ணிட்டேன். இதுக்கு நேமும் கொடுத்துட்டேன், myPDன்னு சொல்லி நேமும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வால்யூம்ஸ்ல நேம் myPD தானே, கரெக்டா? இந்த வால்யூம் கூட எனக்கு என்ன ஆக போகுது? மவுண்ட் பில்ட் ஆக போதா? அப்போ சும்மா மவுண்ட் பில்ட் பண்ண முடியுமா? இந்த பாடு கொண்டு போயிட்டு இந்த வால்யூம் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். என்ன வேணும்? பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் வேணும்ல. பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் தானே இந்த வால்யூம் ரெஃபரன்ஸா கொடுக்க முடியும், கரெக்டா? அதனால கீழே என்ன பண்ணிருக்கேன்? பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம்ல கிளைம் நேம் என்னது? டெஸ்ட் கிளைம்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அன்வர் நான் கிளாஸ்ல இருக்கேன் அன்வர், நான் கூப்பிடுறேன் அன்வர். இன்னைக்கு இல்ல அன்வர், நாளைக்கு. நாளைக்கு தான் Kubernetes Day. ஆக்சுவலி என்ன, நான் நேற்று ஜென்கின்ஸ் பார்ட் 3 போயிட்டு இருந்தேன், அந்த பேட்ச் போகல போல, அதனால ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். நாளைக்கு தான் இருக்கு, நாளைக்கு நான் இன்டிமேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணலாம். ஸோ kubectl get HPA பாருங்களேன், என்ன ஆயிடுச்சு? எவ்வளவு இருந்துச்சு? 5 இருந்துச்சுல்ல, இப்ப என்ன ஆயிடுச்சு? 0% மாறிடுச்சு. ஏன்? ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ஸ்கேலிங் ஆயிடுச்சு. ஸ்கேல் டவுன் ஆயிடுச்சா? எந்த ஒரு டிராபிக்க போகாத என்ன ஆயிடுச்சு? மினிமம் கெப்பாசிட்டி என்ன ஒன்று கொடுத்துருந்தோமோ அந்த கெப்பாசிட்டிக்கே வந்துருச்சு. புரிஞ்சுதா?
kubectl delete another HPA. kubectl get done. என்ன பண்ண போறேன்? I'm going to kubectl get PV. PV என்னது? Constant volume. ஒரு அடிச்சா என்ன சொல்லுது? No resources found வருது. இதுவே PVC ன்னு போட்டா என்ன சொல்லுது? அப்ப என்ன அர்த்தம்? Constant volumes are not included in namespace. Namespace கடையில constant volume வராது. அது common for your cluster. Volume சொல்றது common for your cluster. Claim என்ன பண்ணிக்கலாம்? namespace கடையில நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஒரு வால்யூம் கிரியேட் பண்றேன். Copy this. So test volume என்ன இருந்துச்சா? ஒரு kubectl get PV ன்னு கொடுத்தனா இருக்கா? Test volume என்ன ஆக்சஸ்? read and access. Reclaim policy இருக்கு டிஃபால்ட்டா. retain இந்த டிஃபால்ட் என்ன ஆயிடுச்சு? retain and reclaim policy இருந்துச்சு. அதை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருந்துருப்பான். ஒரு YAML ஸ்கிரிப்ட் இங்க இருக்கா? persistent volume reclaim பாலிசில நீங்க எந்த reclaim பாலிசி போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பாலிசி போட்டுக்கலாம். ரீசைக்கிள் வேணுமா, ரீடைன் வேணுமா, டெலிட் வேணுமா சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த லைனை நீங்க கொண்டு வந்துக்கலாம் சொல்ல வர. ஓகே, டிஃபால்ட் என்ன இருக்கு? ரிட்டன்ல தான் இருக்குன்னு சொல்ல வர. அதே மாதிரி பிவிசி ரைஸ் பண்ணோம்ல, பிவிசி இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? அந்த பாடுக்கு நம்ம மேப் பண்ண முடியும் இல்லையா? ஸோ விஐ main.yaml அடிச்சா பிவிசி செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு டெஸ்ட் கிளைம் பெண்டிங் தான் வருது. ஏன்னா அந்த கிளைம் வச்சு எந்த ஒரு பாடு கூடியும் எந்த வால்யூம் நான் என்ன பண்ணல, மேப் பண்ணவே இல்லைல்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இல்ல யா ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன ஆயிடுச்சு பாத்தீங்களா? என்ன ஆயிடுச்சு? பவுண்ட் ஆயிடுச்சு. இந்த பாடுக்கு நம்ம கிரியேட் பண்ண வால்யூம் இருக்கு பாத்தீங்களா? அந்த வால்யூம் கூட பவுண்ட் ஆயிடுச்சு. கெப்பாசிட்டி 1 GB கெப்பாசிட்டி கிளைம் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம எந்த ஒரு பாடும் இல்லைல்ல, இன்னொரு பாடு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வால்யூம் வந்து பிரிஞ்சு வந்துடும் சொல்ல வர. சரிங்களா? இதுதான் persistent volume and persistent volume claim. ஸோ இதோட இந்த டாபிக் இஸ் ஓவர். உங்க டாஸ்க் என்ன சொல்லிங்கன்னா ஆர் பேக்னு சொல்லி பாருங்க. ஆர் பேக், ஆர்பிஏசி, ஆர் பேக். அப்புறம் இங்கிரஸ் சொல்லி பார்க்கணும். ஆர் பேக்னா என்ன, இங்கிரஸ்னா என்ன பார்த்துட்டா இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, அதுல நிறைய ஸ்டப்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க அட்வான்ஸ் லேர்ன் பண்ணுங்க. சரிங்களா? ஃபைன், தேங்க்யூ கைஸ் அண்ட் ஹேவ் அ குட் டே. ஸோ இதோட Q&A இஸ் ஓவர். அதே மாதிரி உங்க கோர்ஸும் ஓவர். சரிங்களா? உங்க கோர்ஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டட். எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, fine. Thank you and have a good day, guys. Bye. Thank you. Sir. Thank you.
சார் சொல்லுங்க. சார் அந்த ஃப்ரைடே செஷன் ரெக்கார்டிங்ஸ் மட்டும் குரூப்ல போட்டு என்னது? சார் இன்டர்நெட் ஃப்ரைடே ஸ்கோர் அண்ட் ஃப்ரைடே ரெக்கார்டிங்ஸ் Friday. மட்டும் போடுறேன். சார். போடுறேன். சரி, ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ so much.